மகாலட்சுமி காட்சி தருகிறாள். அதைத்தான் அஷ்டலக்ஷ்மி என்று நாம் பொதுவாக வழங்குகிறோம். சம்ஸ்கிருதத்துல அஷ்டனா 8ன்னு அர்த்தம். அஷ்டலக்ஷ்மி என்றால் லக்ஷ்மியினுடைய 8 வடிவங்கள். அவை என்னென்ன 8 வடிவங்கள்? அதைத்தான் இன்றைய உபன்யாசத்தில் 60 நிமிடங்களுக்குள்ளே நாம் அனுபவிக்க உள்ளோம். மகாலட்சுமியின் 8 வடிவங்கள் என்னென்னா, 1 ஆதிலக்ஷ்மி, 2 தனலக்ஷ்மி, 3 தானியலக்ஷ்மி, 4 கஜலக்ஷ்மி, 5 சந்தானலக்ஷ்மி, 6 வீரலக்ஷ்மி, 7 விஜயலக்ஷ்மி, 8 வித்யாலக்ஷ்மி. இதத்தான் 8 வடிவங்கள்ங்கிறோம். ஆதிலக்ஷ்மி என்ற முதல் லக்ஷ்மி, ஆதின்னு சொன்னாலே முழு முதல் காரணம், அதாவது மற்ற எல்லா வடிவங்களுக்கும் விதையாக வித்தாக முதல் காரணமாக முதல் வடிவமாக ஆதி முதலாக இருப்பவள் யாரோ அவளை ஆதிலக்ஷ்மி என்று குறிப்பிடுகிறோம். 2வது தனலக்ஷ்மி. தனம்னா செல்வம்னு அர்த்தம். செல்வத்தை எந்த லட்சுமி அருள்கிறாளோ அவளை தனலட்சுமின்னு கொண்டாடுகிறோம். 3வது தானியலக்ஷ்மி. தானியம் என்றாலே பயிர், விளைச்சல், விவசாயத்தை குறிக்கும். அப்போ ஒரு நல்ல செழிப்பு, செழுமை, நீர்வளம், நிலவளம், பால்வளம், பயிர் விளைச்சல், இதை அருளக்கூடிய லட்சுமியை தானியலக்ஷ்மி என்கிறோம். 4வது கஜலக்ஷ்மி. கஜம்னா யானைன்னு அர்த்தம். இருபுறங்களும் யானை இருந்து, கஜலட்சுமி நிறைய பேர் நீங்க சேவிச்சிருப்பீங்க. இருபுறமும் யானைகள். பன்னீர் சொம்பாலே லக்ஷ்மிக்கு ஒரு திருமஞ்சனம் அபிஷேகம் பண்ணும் திருக்கோலத்தில் தாமரை பூ மீது வீற்றிருப்பாள். அந்த யானை அபிஷேகம் பண்ணும் லட்சுமியத்தான் கஜலட்சுமிங்கிறோம். அது 4வது வடிவம். 5வது சந்தான லட்சுமி. சந்தானம்னா சந்ததி, குழந்தைன்னு அர்த்தம். சந்தான லட்சுமினா மடியிலே குழந்தையோடு இருக்கக்கூடிய, மடியில் ஒரு குழந்தையை அமர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய லட்சுமி. அவள் தான் புத்திர பாக்கியம், பிள்ளை பேரு, சந்தான பாக்கியத்தை அருளக்கூடியவள், சந்ததி வளரும்படியாக செய்பவள். அவள் சந்தான லட்சுமி. 6வது வீரலட்சுமி. வீரத்தை தரக்கூடியவள். வீரம்னு சொன்னா மனசுலயும் நல்ல மன வலிமை, வீரத்தை தருவாள். உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம். ஏன்னா உடம்புல சோப்பலாங்கியா இருந்தா மனசுல எப்படி வீரம் வரும்? அதனால சரீர ஆரோக்கியமும் கொடுத்து மன வலிமையான வீரத்தையும் கொடுக்கக்கூடியவள். அப்ப வீரம், ஆரோக்கியம் 2ம் தருபவள் வீரலட்சுமி. 6வது வடிவம். 7வது வடிவம் விஜயலட்சுமி. உங்களுக்கே தெரியும், விஜயம்னா வெற்றி. அந்த வெற்றியை தரக்கூடியவள். வாழ்க்கையிலே எந்த ஒரு முயற்சி நாம மேற்கொண்டாலும் அதில் வெற்றி பெற்று தரக்கூடியவள் 7வது வடிவம் விஜயலட்சுமி. 8வது வடிவம் வித்யாலட்சுமி. வித்யானா ஞானம், அறிவு, கல்வி. நல்ல ஒரு கல்வி ஞானத்தையும் அறிவையும், குறிப்பா இறைவனை பற்றிய ஞானம், ஜீவாத்மா பரமாத்மா, இது குறித்த அந்த அறிவை ஊட்டி நாம் மோட்சம் போறதுக்கே வழிகாட்டக்கூடியவள் வித்யாலட்சுமின்னு சொல்லக்கூடிய 8வது லட்சுமி. அப்போ பகவானோடு எப்போதும் இணைந்திருந்து மற்ற வடிவங்களுக்கெல்லாம் ஆதி முதல் காரணமாக இருப்பவள் ஆதிலட்சுமி. தனம் என்னும் செல்வம் தருபவள் தனலட்சுமி. தானியம், பயிர் விளைச்சல் தருபவள் தானியலட்சுமி. யானைகள் இருபுறமும் அபிஷேகம் செய்ய விளங்குபவள் கஜலட்சுமி. சந்ததி, குழந்தை பேரு தரக்கூடியவள், குழந்தையோடு விளங்கும் சந்தானலட்சுமி. வீரமும் உடல் வலிமையும் தருபவள் வீரலட்சுமி. விஜயம் என்னும் வெற்றியை தருபவள் விஜயலட்சுமி. ஞானம், வித்தியை, கல்வி ஞானத்தை தருபவள் வித்யாலட்சுமி. 8 லட்சுமி ஆச்சா? இதுக்கு தமிழ் பெயர்கள் உண்டு. ஆதிலட்சுமியை முந்து திரு என்பார்கள். தனலட்சுமியை செல்வத்திரு என்பார்கள். தானியலட்சுமியை தானியத்திரு என்பார்கள். கஜலட்சுமியை வேழத்திரு என்பார்கள். சந்தான லட்சுமியை அன்னை திரு என்பார்கள். வீரலட்சுமியை திரள் திரு என்பார்கள். விஜயலட்சுமியை வெற்றி திரு என்பார்கள். வித்யாலட்சுமியை கல்வி திரு என்பார்கள். அப்ப அப்படியே பாருங்க, அந்த 8 தமிழ் பெயர்கள். முந்து திரு ஆதிலட்சுமி, செல்வத்திரு தனலட்சுமி, தானியத்திரு தன்யலட்சுமி, வேழத்திரு கஜலட்சுமி, அன்னை திரு சந்தானலட்சுமி, திரள் திரு வீரலட்சுமி, வெற்றி திரு விஜயலட்சுமி, கல்வி திரு வித்யாலட்சுமி. 8 லட்சுமி ஆச்சா? இப்ப ஒவ்வொரு லட்சுமியின் பெருமைகள் என்னங்கிறத அப்படியே வரிசையா பார்த்துட்டே வந்துருவோம். ஆல்ரெடி உபன்யாசம் ஆரம்பிச்சு 6 நிமிஷம் ஆச்சு. மிச்சம் 54 நிமிஷத்துல ஒரு லட்சுமியின் பெருமைகளாக பார்த்து வருவோம். முதல் லட்சுமி யாருன்னா ஆதிலட்சுமி. ஆதிலட்சுமின்னு சொன்னாலே லக்ஷ்மியின் மற்ற வடிவங்களுக்கெல்லாம் ஆதி காரணமாக, விதையாக, வித்தாக, ஆதி மூலமாக இருப்பவள். அவளைத்தான் ஆதிலட்சுமிங்கிறோம். இந்த ஆதிலட்சுமி எப்படி இருப்பாள்னா, அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அஷ்டலட்சுமி சதகம்னு ஒரு பெரிய துதி அஷ்டலட்சுமிக்காக அருளி இருக்கிறார். அந்த அஷ்டலட்சுமி சதகத்துல அஷ்டலட்சுமியில் ஒரு லட்சுமியும் எப்படி இருப்பாள்,
நாம எப்படி தியானம் பண்ணணுங்கிறத ரொம்பவே விரிவாக விளக்கி இருக்கிறார். அதன் அடிப்படையில ஆதிலட்சுமி எப்படி இருப்பாங்கிறத அப்படியே வணங்கிப்போமா. நவராத்திரி சமயம் ரொம்ப விசேஷம். முதல் லட்சுமி ஆதிலட்சுமி. உங்கள் மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள். ஸ்லோகமும் சொல்றேன், அர்த்தமும் சொல்றேன். அப்படியே அந்த லட்சுமியை தியானம் பண்ணி கொண்டு உங்கள் உள்ளமாகிய தாமரையிலே அமர்த்தி கொள்ளுங்கள். முதல் ஆதிலட்சுமி. அரவிந்தாசன ஆசீனாம் அபேக்ஷித பலப்பிரதாம் ஆனந்த குல சந்தாத்ரீம் ஆதிலக்ஷ்மீம் உபாஸ்மகே. அரவிந்த ஆசன ஆசீனாம், ஒரு செந்தாமரை புஷ்பம், அதாவது சிவப்பு நிறம் கொண்ட தாமரை. அந்த தாமரை மீது அமர்ந்திருக்கிறாள் இந்த ஆதிலட்சுமி. அவளுடைய கையிலே பார்த்தால் தாமரை ஏந்தி இருக்கிறாள், வெள்ளை நிற கொடி ஏந்தி இருக்கிறாள். வலது கீழ்த்திருக்கிறத்தாலே அபயம் அஞ்சேல்னு சொல்றா. இடது கீழ்த்திருக்கிறத்திலே வரத முதிரை, அதாவது வரங்கள் தர காத்திருக்கிறேன்னு இப்படி கீழ் நோக்கிய இடது திருவடி. அஞ்சேல்னு அபயம் தரக்கூடிய வலது திருக்கை. அப்ப இடது திருக்கை வரத முதிரை, வலது திருக்கை அபய முதிரை. மேலே பார்த்தால் ஒரு தாமரை ஏந்தி இருக்கிறாள் வலது மேல் திருக்கரத்தில். இடது மேல் திருக்கரத்திலே வெண்ணிற கொடி ஏந்தி இருக்கிறாள். இவளைத்தான் ஆதிலட்சுமி என்கிறோம். நாம் விரும்பிய பலனையெல்லாம் தரக்கூடியவள், ஆனந்தத்தை வளரச் செய்பவள், அவள்தான் ஆதிலட்சுமி. அப்போ நம்முடைய உள்ளமே ஒரு செந்தாமரையாக ஆகிறது. அந்த செந்தாமரையிலே 4 கைகளோடு ஆதிலட்சுமி தாயார் இப்போது எழுந்தருள்கிறாள். இந்த ஆதிலட்சுமியின் வரலாறு என்னன்னா, பிருகு என்ற முனிவர், அந்த பிருகு முனிவருக்கும் அவருடைய மனைவிக்கு கியாதி என்று திருநாமம். பிருகு முனிவருக்கும் அவருடைய மனைவியான கியாதிக்கும் மகளாக தோன்றியவள் தான் இந்த ஆதிலட்சுமி. அவளுக்கு பார்கவி என்றும் திருநாமம் உண்டு. இது பார்க்கடல்ல இருந்து மகாலட்சுமி தோன்றின வரலாற்றை நீங்கள் அறிவீர்கள். அதற்கும் முன்பு சரித்திரத்துல மகாலட்சுமி எடுத்த முதல் அவதாரம் என்னன்னா, பிருகு முனிவருக்கும் கியாதிக்கும் மகளாக பார்கவி என்ற திருநாமத்தோடு தோன்றினாள். அந்த தாயாரைத்தான் நாம ஆதிலட்சுமி என்று, அந்த பார்கவிங்கிற தாயாரைத்தான் சொல்றோம். இந்த ஆதிலட்சுமி என்ன செய்வார்னா, நமக்கு ஆனந்தத்தை வளர்ப்பாளாம். ஆதிலட்சுமியை வணங்கினோம்னா வாழ்க்கையிலே ஆனந்தம் என்பது பெருகும். எல்லாத்த விட முக்கியமா இந்த ஆதிலட்சுமி என்ன பண்றா, ஆதி பகவன் பகவான் இருக்கான் இல்லையா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த பகவான்கிட்ட பேசி நமக்காக பரிந்துரை செய்து பெருமாள் திருவடியில நம்மை சேர்த்து வைப்பவள் யாருன்னா இந்த ஆதிலட்சுமி. அப்படி பகவானோடு சேர்த்து அந்த பிரம்மானுபவம், பகவான அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த பேரானந்தத்தை இந்த ஆதிலட்சுமி தான் நமக்கு பெற்று தருகிறாள். இப்ப இந்த ஆதிலட்சுமியை நாம எங்க சேவிக்கலாம்னா, திருவிண்ணகருங்கிற திவ்ய தேசம், ஒப்புலியப்பன் கோவில். அங்க ஒப்புலியப்பனுக்கு பக்கத்திலேயே பூமி தேவி தாயார், பூமாதேவி எழுந்தருளி இருக்கிறாள் அல்லவா. வசுமதி, வசுந்தரா, பூமாதேவி என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய தாயார், நிலமகள் தாயார் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த தாயாரிடம் இந்த ஆதிலட்சுமியின் குணங்களை நாம ரசிக்கலாம். அது எப்படிப்பா ரசிக்கலாம்னா, அந்த ஊரோட ஸ்தல புராணத்தை பார்த்தா தெரியும். அந்த ஒப்புலியப்பன் கோவில்ங்கிற கஷேத்திரம் திருவிண்ணகர் கும்பகோணத்துக்கு கிழக்க 5 மைல் தூரத்துல இருக்கு. அது அப்போ துளசி வனமாக ஆரம்ப காலத்தில் இருந்தது. மார்க்கண்டேயர் என்ற முனிவர் அங்கே தவம் புரிந்து வந்தார். ஒரு நாள் திருத்துழாய் துளசி செடி கடியிலே மகாலட்சுமி தாயாரே ஒரு பெண் குழந்தையாக அங்கே தோன்றினாள். அந்த பெண்ணை கண்டெடுத்தார் மார்க்கண்டேயர். பூமாதேவி என்று அவளுக்கு பெயர் சூட்டினார். தன்னுடைய மகளாகவே வளர்த்து வருகிறார். அப்போ அவருக்கு வளர்ப்பு மகள் துளசி செடி கடியில கண்டெடுத்து வளர்த்துன்னு வரார். ஒரு நாள் என்னாச்சு, பங்குனி மாதம் திருவோண நட்சத்திரம். ஒரு வயதான முதியவர் மார்க்கண்டேயரோட ஆசிரமத்துக்கு வரார். மார்க்கண்டேயர் அவரை வரவேற்று உபசரித்தார். அந்த முதியவர்கிட்ட கேட்டார், சொல்லுங்க முதியவரே, பெரியவரே, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னார். அந்த பெரியவர் சொன்னார், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம். உங்களுக்கு ஏதோ பொண்ணு இருக்கா, பூமாதேவின் பேருன்னு சொன்னாங்க, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னார் முதியவர். மார்க்கண்டேயர் பார்த்தார், என்னடா இது, நம்ம பொண்ணு இப்பதான் நாளொரு மேரி பொழுதொரு வண்ணம்னு வளர்ந்து வரா, இவர் எல்லாம் வாழ்ந்து முடிச்ச கிழவர், நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறாரே, அதனால ஏதாவது சொல்லி இவரை கழட்டி விடணும்னு மார்க்கண்டேயர் சொன்னார். சுவாமி கொஞ்சம் பாருங்க, என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, நீங்களோ ரொம்ப வயசானவர். என் பொண்ணுக்கு பழைய சாதத்துல எவ்வளவு உப்பு போடணும்னு கூட தெரியாது. ஏன்னா அந்த பழைய சோறு இருக்கே, எவ்வளவு உப்பு போட்டாலும் உள்வாங்கிக்க கூடிய சக்தி பழைய சாதத்துக்கு உண்டு. ஆனா என் பொண்ணு எப்படின்னா, ரொம்ப விவரம் தெரியாதவோ, உப்பு போட்டு சமைக்க தெரியாதது மட்டும் இல்ல, பழைய சாதத்துக்கு எவ்வளவு உப்பு போடணும்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு விவரம் தெரியாத பொண்ணு, அவளை போய் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டார் மார்க்கண்டேயர். ஆனா அந்த கிழவர் போறதா இல்ல. அவர் சொன்னார், பரவாயில்ல, உப்பே போடாம சமைச்சாலும் பரவாயில்ல, எனக்கே ஹை பிபி பிரஷர் எல்லாம் இருக்கு, டாக்டரே உப்பு இல்லாம சாப்பிடணும்னு தான் சொல்லியிருக்கார், அதனால பரவாயில்ல, உங்க பொண்ணத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டார் இந்த முதியவர்.
மார்க்கண்டேயர் பார்த்தார், என்ன சொன்னாலும் தட்டி கழிக்க முடியல, பண்ணித்தான் தீருவேங்கிறார். உடனே கடைசியா பார்த்தார், சரி இருங்க, என்னத்த இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பையனை பிடிக்கணும் இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்க மட்டும் கேட்டா போதுமா, இருங்க என் பொண்ணை கூப்பிடுறேன்னு மார்க்கண்டேயர் மகள் பூமி தேவியை கூப்பிட்டார். பூமாதேவி, பாரு இந்த கிழவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார், என்னம்மா இவரை பிடிச்சிருக்கா, இந்த தாத்தாவை உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லுன்னார். பூமாதேவி வந்து பார்த்துட்டு சொன்னாலாம், என்னப்பா இது, நீங்க ஒரு நல்ல கண் மருத்துவரை போய் சந்திக்க வேண்டும்னா. எதுக்குமான்னு கேட்டார் மார்க்கண்டேயர். பூமாதேவி சொன்னா, ஆமாப்பா, எவ்வளவு அழகான இளைஞர் உட்காந்துருக்கார், அவரை பார்த்து கிழவர் முதியவர்னு எல்லாம் சொல்றீங்களே, தாத்தான்னு சொல்றீங்களே, இவ்வளவு இளைஞரை பார்த்து முதியவர்னு சொல்றீங்கன்னா நீங்க கண் டாக்டரை தானே பார்க்கணும்னா. இல்லையம்மா, முதியவர் தானே இருந்தார்னு இப்படி திரும்பினார் மார்க்கண்டேயர். பார்த்தா மைவண்ண நெருங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்குழை இருபாடு இலங்கியாட எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் போலும் கண்ணிணையும் அரவிந்தம் அடியுமகுதே அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. அற்புதமா பகவான் நாராயணன் எப்போதும் இளைஞனாக இளங்குமரனாக பகவான் வீற்றிருக்கிறான். மார்க்கண்டேயர் பார்த்தார், பகவானே உன்னுடைய லீலையா இது, மாயவனுடைய மாயங்களை புரியாம நான் ஏதோ அபச்சாரப்பட்டுட்டேன், என் மகளை நீயே மணந்து கொள்ள வேண்டும்னு பிரார்த்தித்தார். பெருமாளும் பூமி தேவியின் கையை பிடிக்கிறார். பெருமாள் தான் பொதுவா மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வர்றாருன்னா தலை கொஞ்சம் நரைச்சிருந்தாலும் இவர் டை அடிச்சு கருப்பாக்கிட்டு வருவார். பெருமாள் லீல பண்ணணும்னு ஆசை, அதனால வெள்ள முடியோடையே வந்து கிழவன் போல் வேடம் விட்டு, ஆனால் தான் கிழவன் கிடையாது இளங்குமரன்கிறத பின்னாடி ப்ரூவ் பண்ணி காமிச்சார். இப்போ மார்க்கண்டேயர் பொண்ணை தாரவார்த்தை கொடுத்தார், கல்யாணம் ஆறுது. அப்போ பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னாரா, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் எனக்கு ஹை பிபி உப்பு போட்டு சாப்பிட மாட்டேன்னு, ஆனாலும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும், அதனால இந்த க்ஷேத்திரத்துல உப்பு இல்லாம தான் சாப்பிடுவேன்னு சொன்னேன், அந்த வார்த்தையை நிறைவேற்றுவேன், இனி உப்பில்லாத பண்டங்களைத்தான் நான் சாப்பிடுவேன்ட்டார். அதனாலதான் இந்த ஊர்லயே பெருமாளை உப்பு இலி அப்பன், உப்பில்லாத பண்டங்களை அமுது செய்யும் பெருமாள் உப்பிலி அப்பன்னு சொல்றோம். அவர் ஒப்பற்றவர், அதனால ஒப்பில்லா அப்பன், தன் ஒப்பார் இல்லப்பன்னு சொல்றோம். இந்த நிலையில திருக்கல்யாணம் ஆனதும் இந்த பெருமாள் என்ன பண்றார், பூமாதேவி அழைக்கிறார், வாமா வைகுண்டம் போகலான்னார். அப்ப பூமாதேவி பெருமாள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாளாம். இதை எங்க பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி விண்ணகரப்பன் விம்சதி என்ற துதியில அற்புதமா பாடுறார். பூமாதேவி பெருமாள்கிட்ட சொல்றா, இல்ல ஹே நாதா அப்படின்னா, நாதனே சுவாமியே ஒரு நிமிஷம் நில்லுங்கோ, வைகுண்டம் போகாதீங்கன்னா. பெருமாள் கேட்டார், கிம்மகி, ஏமா இப்படி சொல்ற, வைகுண்டத்துக்கு தானே நாம போகணும், நீ பூமியில வந்து அவதாரம் பண்ண, நான் இறங்கி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், புறப்பட்டு 2 பேரும் வைகுண்டம் தானே போகணும்னார். இருங்கோ சுவாமி, சதா துளசீவனேஸ்மின் வாசம் குரு, நீங்க வைகுண்டம் போக வேண்டாம், இங்கேயே நிரந்தரமாக தங்கி விடுங்கள். இந்த துளசிவனம் ஒப்பிலியப்பன் கோவில்ங்கிற திருவிண்ணகர் கஷேத்திரம் இருக்கு, இங்கதான் நீங்க தங்கணும்னா. பெருமாள் சொன்னார், இல்லமா ஸ்வசுர சத்மனி நோச்சித சகா, இங்க நான் தங்க மாட்டேன், ஏன்னா இது என்னோட மாமனார் வீடு, மாமனார் வீட்டுல நான் தங்குறதுங்கிறது உச்சிதமா இருக்குமான்னு கேட்டார். பூமி தேவி கேட்டா, அக்கஸ்மாத் ஏன் தங்கினா என்ன தப்பு, மாமனாராத்துல தங்கினா என்ன தப்புன்னு கேட்டா பூமி தேவி. பெருமாள் சொன்னார், ஜனா மமமனோ விரணகாரி வாக்கியம் ப்ரூயுகு, மக்கள்லாம் என்ன கிண்டல் பண்ணுவான், நான் டெலிகேட்டா ஃபீல் பண்ணுவேன், வீட்டோட மாப்பிள்ளை இவர் என்னப்பா பெருமாள் புறப்பட்டு வந்து மாமனார் வீட்டுல தங்கிட்டாரே, மக்கள் சொன்னா என் மனசு ஃபீல் பண்ண மாட்டேன், அதனாலதான்மா சொல்றேன் வைகுண்டம் கிளம்புனார். பூமி தேவி சொன்னாலும், என்ன பீஹி, நீங்க ஃபீலே பண்ண மாட்டேன் சுவாமின்னா. ஏமா சொல்றேன்னு கேட்டார் ஒப்பிலியப்பன். பூமி தேவி சொன்னா, ந பீஹி லவணவர்ஜித போஜனேன, அதுக்காகத்தான் உங்க சாப்பாட்டுல நான் உப்பை கட் பண்ணேன்னாலும், ஏன்னா உப்பு போட்டு சாப்பிட்டாதானே உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும், மாமனார் வீடு டெலிகேட்டா இருக்கு தங்கலாமா வேண்டாமா, உப்பு போட்டு சாப்பிட்டாதானே ஃபீலிங்ஸ் வரும், அந்த ஃபீலிங்கே வரக்கூடாது, நீங்க இங்கே நிரந்தரமாக தங்கி பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். பூமி தேவி சொல்றா, நீங்க ரொம்ப உப்பு போட்டு சாப்பிட்டேன்னா கோபம் வந்து பக்தர்களை எல்லாம் தண்டித்து விடுவீர்கள், நீங்க கோபமே படாம பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு என்ன வழின்னு நான் தான் யோசிச்சேன், நான் தான் எங்க அப்பாட்ட எனக்கு உப்பு போட்டு சமைக்க தெரியாதுன்னு சொல்ல சொன்னேன், அதனால எங்க அப்பாவும் சொல்ல நீங்களும் வாயை கொடுத்துட்டு உப்பை கட் பண்ணேன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க உப்பு போடாம சாப்பிட்டு ஓவரா கோவப்படாம பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அர்த்தம்னாலாம் பூமி தேவி. இதுல ஒரு பெரிய வேதாந்த விஷயம் இருக்கு, கேட்கிறவாளுக்கு ஏதோ நகைச்சுவை சொல்றார், பெருமாள் உப்பு இல்லாம சாப்பிடுறாருன்னு சொல்றாருன்னு அப்படி தோணலாம், உள்ளுக்குள்ள பெரிய தத்துவம் இருக்கு. இந்த உப்பு என்பது கோபத்தை குறிக்கும். எவ்வளவு திட்டினாலும் கோபப்படாம இருந்தா என்ன கேட்கிறோம், ஏன்னா உப்பு போட்டு சாப்பிடுறியா இல்லையான்னு கேட்கிறோமா இல்லையா. அப்போ உப்புங்கிறது கோபத்துக்கு ரெப்ரசன்டேஷன். பெருமாளுக்கு சாப்பாட்டுல தளிகையில தாயார் உப்பை கட் பண்ணிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, பெருமாளுடைய கோபத்தை தணிப்பவள் தாயார்னு அர்த்தம். நாம ஒப்பிலியப்பன் முன்னாடி போய் நிக்கிறோம், நம்ம பாபங்கள் எல்லாம் பார்த்துட்டு பெருமாளுக்கு ஒரு சீற்றம் கோபம் வரதான், அப்படி நெருப்பு மாதிரி பாயலாமான்னு நினைக்கிறார். ஆனா தாயார் என்ன பண்றா,
உப்ப கட் பண்றா, அதாவது அவர் கோபத்தை தணிக்கிறாள். தாயார் போய் பெருமாளை அணைச்சிட்டு, இல்ல சுவாமி, நம்ம குழந்தை ஏதோ தப்பு பண்ணிட்டான், தெரியாம பண்ணிட்டான், நீங்க தான் பார்த்து அனுகிரகம் பண்ணணும்னு நமக்காக பேசி உப்பை குறைத்தால் எப்படி ஒருவனின் கோபம் குறையுமோ அது போல நமக்காக பரிந்துரை செய்து பெருமாளுடைய சீற்றத்தை தணித்து அவர் நமக்கு அருள் புரியும்படி செய்கிறாள் தாயார். இதுதான் ஆதிலட்சுமி செய்யக்கூடிய பணி. அப்படி பெருமாளுடைய கோபம் தணிஞ்சு கொடுத்துனா பெருமாள் என்ன பண்ணுவார்? சரி, உன்னை மன்னித்தேன், வாடா, உனக்கு வைகுண்டம் மோட்சத்தையே தரேன்னு சொல்லி மிகப்பெரிய பேரானந்தம். இந்த உலகத்துல உள்ள ஆனந்தம் எல்லாம் லிமிட்டட், துக்கத்தோடு கூடிய ஆனந்தம் தான். ஆனா வைகுண்டம் போய் பிராட்டியோடு கூடிய பெருமாளை அனுபவிச்சு கைங்கரியம் பண்றோமே, அதுதான் உண்மையான ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை பெருமாள்கிட்ட பேசி நமக்கு பெற்று தருபவள் யாருன்னா ஆதிலட்சுமி. அதனாலதான் அந்த பண்பை ஒப்புலியப்பன் கோவில் பூமி தேவி தாயார்ட்ட பாக்குறோம். பெருமாள்கிட்ட பல யுக்திகள் இது போல கையாள்றா. ஒப்புலியப்பன் கோவிலுக்கு யுக்தி என்னன்னா, உப்பை கட் பண்றேன், அதன் மூலம் பெருமாளோட கோபத்தை கட் பண்றேன், கோபத்தை கட் பண்ணி நிரந்தரமாக அந்த கஷேத்திரத்துல இருக்கணும். இவர் கிளம்பி வைகுண்டம் போயிட்டாருன்னா யார் வந்து அவர் அங்க வணங்குறது? அதனால அங்கேயே நிரந்தரமா இருக்கணும், இருக்கிறது கோபப்படாமையும் இருக்கணும், டெலிகேட்டா ஃபீல் பண்ணக்கூடாது, பக்தர்களோட கலந்து பழகணும், அனுகிரகம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தாயார் செய்து தருகிறாள். அப்போ ஆதிலட்சுமி என்பவள் அப்படி தாமரையிலே வீற்றிருந்து நமக்கும் விரும்பிய பலன்களை தருபவளாக பேரானந்தமாகிய மோட்சத்தையும் பகவானிடம் பரிந்துரை செய்து பெற்றுத் தருபவளாக விளங்குகிறாள். அந்த ஆதிலட்சுமியை ஒப்புலியப்பன் கோவில் பூமி தேவி தாயாராக ரசித்துக் கொள்கிறோம். நம் உள்ளத்திலே அப்படியே ஒப்புலியப்பனுக்கு வலது புறத்திலே அப்படியே அவரை நோக்கி கைகூப்பியபடி எழுந்தருளி இருக்கும் பூமி தேவி தாயார், அவளை ஆதிலட்சுமியாக சேவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு பேரானந்தத்தை கூடுதுன்னு அவளை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பிரார்த்தித்துக் கொண்டு அப்படியே நகர்ந்தோம்னா அடுத்த லட்சுமி, இரண்டாவது லட்சுமி தனலட்சுமி. தனம்னாலே செல்வம், தனலட்சுமினா செல்வ செழிப்பை அருளக்கூடிய லட்சுமி. இப்ப இந்த தனலட்சுமியை எப்படி தியானிக்க வேண்டும்ங்கிறத அஷ்டலட்சுமி சதகத்தில் அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார். கிரந்தி ஹஸ்தபத்மேன கிங்கரேபியோ தனம் பகு கிம் கிம் இஷ்டம் இதி ஸ்மிருத்வா கில்பிஷம் ஹரது ஸ்வயம். இப்ப இந்த தனலட்சுமிங்கிறவள் எப்படி இருக்கிறாள்னா, சிவப்பு நிற ஆடை அணிந்திருக்கிறாள். அந்த சிவப்புங்கிறது கொஞ்சம் தங்கத்தின் சிவப்பு. தங்கம் மஞ்சளா தானே இருக்கும்னு சிலர் கேட்பார்கள். தங்கத்துல ஒரு ரெட் டிஞ்சு இருக்கும், சுட்டால் பொன் சிவக்கும்னு சொல்றாங்க இல்லையா? அந்த தங்கத்தில் உள்ள அந்த சிவப்பு நிறம், அந்த சிவப்பிலே இவள் ஆடை அணிந்திருக்கிறாள். சங்கு சக்கரங்கள் ஏந்தி இருக்கிறாள், வில்லம்பு ஏந்தி இருக்கிறாள், கையிலே ஒரு அமிர்த கலசம், ஒரு அமுத குடம் ஏந்தி இருக்கிறாள். வலது கீழ்த்திருக்கரம் பார்த்தா அபயஹஸ்தம், அஞ்சேல்னு சொல்லுவார். அந்த கைய நல்லா கவனிச்சேன்னா அதுல இருந்து கிரந்தி ஹஸ்தபத்மேன கிங்கரேபியோ தனம்பகு, அந்த வலது திருக்கரம் இப்படி அஞ்சேல் அபய முதிரை காட்டுறா இல்லையா, அதுல இருந்து பார்த்தேன்னா தங்க காசு கொட்டிட்டே இருக்கும். ஏன்னா தங்கம் செல்வத்தை கொடுப்பவள் தனலட்சுமி. அதனால கையில் இருந்து அப்படியே தங்கம் கொட்டிட்டே இருக்கும். இதுக்கு மேல கிம் கிம் இஷ்டம் இதி ஸ்மிருத்வா, நீ என்ன விரும்புற மனசால நினைச்சாலே போதும் தரேம்பாளம். இந்த தனலட்சுமிகிட்ட வாயை திறந்து பிரார்த்திக்க வேண்டாம், மனசுக்குள்ள என்னது வேணும்னு நினைச்சாலே கருதினவருக்கெல்லாம் வரம் கொடுக்கக்கூடியவள் இந்த தனலட்சுமி. அது மட்டும் இல்ல, கில்பிஷம் ஹரது ஸ்வயம், நமக்கு இருக்கக்கூடிய தோஷம், நம்முடைய பாபங்கள், நமக்கு இருக்கிற வேண்டாத அலட்சுமி, தரித்திரம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் போக்கி நல்ல நிம்மதியான வாழ்வு, நல்ல கைங்கரிய ஸ்ரீ என்னும் செல்வம், விரும்பின வரங்கள் அத்தனையும் கையிலேருந்து அப்படியே செல்வம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும்படியாக விளக்குபவள் தான் தனலட்சுமி. அப்ப தாமரை மீது அமர்ந்திருப்பாள், தங்கம் போல் சிவந்த ஆடையோடு விளங்குவாள், சங்கு சக்கரம், வில்லம்பு, அமிர்த கலசம், அபயகஸ்தத்தில் இருந்து தங்கமழையை பொழிந்து கொண்டே இருப்பவள் இந்த தனலட்சுமி தான் நமக்கு செல்வத்தை அருள்கிறாள். ஆதிலட்சுமி பெருமாளோடு சேர்த்து வைத்து ஆன்மீக பேரானந்தம், கைங்கரியம், மோட்சம் அதற்கு வழிகாட்டினார். தனலட்சுமி இவ்வுலகில் வாழ்வதற்கு, அப்பையும் பெருமாளுக்கு, அடியார்களுக்கு, ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ண செல்வம் வேணும் இல்லையா, அந்த செல்வத்தை இந்த தனலட்சுமி நமக்கு அருளுகிறாள். சரி, தனலட்சுமியை எந்த கோவில்ல சேவிக்கலாம்னா, காஞ்சிபுரத்துல அத்திகிரி பேரருளாள பெருமாள் திருக்கோவில்ல கல்யாண கோடி விமானத்துக்கு கீழே பெருந்தேவி தாயார் எழுந்தருளி இருக்கிறாள் அல்லவா, இந்த தனலட்சுமியின் இந்த பண்பை பெருந்தேவி தாயாரிடம் சேவிக்கலாம். என்ன ஆச்சரியமான வரலாறு. காஞ்சிபுரத்திலே வாழ்ந்த ஒரு பிரம்மச்சாரி, அவர் வேதங்கள் எல்லாம் கற்று பூர்த்தி பண்ணிட்டார். அவருக்கு திருமணம் செய்து கொண்டு இல்வாழ்க்கை வாழணும்னு ஆசை. ஆனா இல்வாழ்க்கை வாழணும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு கன்யா சுல்கம்னு பணம் கொடுக்கணும். அதுதான் அந்த கால வழக்கம். நம்ம சனாதன தர்மத்துல இந்த வரதட்சணைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார்ட்டேந்து பணமே வாங்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு, சாஸ்திர விரோதம்.
சாஸ்திரப்படி பையன் வீட்டார் தான் பெண் வீட்டாருக்கு கன்னியாசுல்கம்னு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும். என் நண்பர் கூட கேட்டார், இதுதான் வம்ப விலை கொடுத்து வாங்குறதான்னு. அப்படிதான் கல்யாணம்ங்கிறது அந்த காலத்துல நடந்தது. இப்போ இவர் வேதம் படிச்சுட்டார் இந்த பிரம்மச்சாரி, அடுத்து திருமணம் செய்து கொள்ள விரும்புறார். ஆனா கன்னியாசுல்கம்னு பணம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கான வசதி அவர்கிட்ட இல்ல. காஞ்சிபுரத்தில் உள்ள சில பெரியோர்கள்ட்ட கேட்டாலும் இத ஒரு 2 விதமா சொல்லுவாங்க. அதுல ஒரு வெர்ஷன் மட்டும் அடியன் சொல்ற உடனே இன்னொன்னு சொல்லலையேன்னு யோசிக்க வேண்டாம். அதுல ஒரு சிலர் சொன்னாங்களாம், இதே காஞ்சிபுரத்துல வேதாந்த தேசிகன்னு ஒரு மகான் இருக்கார். இது 13ஆம் நூற்றாண்டில் நடந்த சம்பவம். வேதாந்த தேசிகன்னு ஒரு மகான் இருக்கார். அவர் பெருமாள் தாயாருடைய அனுகிரகம் எல்லாம் நன்றாக பெற்றவர். நீ அவரோட உதவியை போய் கேட்டு பாரு அப்படின்னு எல்லோரும் சொன்னார்கள். அதனால இந்த பிரம்மச்சாரி அப்போ காஞ்சிபுரத்துல கல்யாணகோடி விமானத்துக்கு கீழே பெருந்தேவி தாயார் சன்னதியில சுவாமி தேசிகன் அமர்ந்து இருக்கிறார். அவர்கிட்ட இந்த பிரம்மச்சாரி போறார். அவர்கிட்ட போய் விழுந்து பிரார்த்தித்தாராம், சுவாமி அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அதுக்கு செல்வம் வேணும், நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரணும்னார். தேசிகன் அவர்கிட்ட கேட்டாராம், நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றியே, நீ எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கொள்ள விரும்புகிறாய்னு கேட்டார். ஏன்னா வெறும் உலகியல் சிற்றின்பத்துக்காக இவன் விரும்புறானா அல்லது இவனுடைய எண்ணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ ஏன் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாய்னு கேட்டார் சுவாமி தேசிகன். அந்த பிரம்மச்சாரி அழகா பதில் சொன்னாராம், நான் வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மங்களை எல்லாம் பின்பற்ற விரும்புகிறேன், கர்மானுஷ்டானங்கள் யாக யஜ்யங்கள் எல்லாம் பண்ணி பெருமாளையும் தாயாரையும் நன்கு ஆராதிக்க விரும்புகிறேன். வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வைதிக அறங்களை செய்ய வேண்டும் என்றால் ஒருவன் மட்டும் தனியாக பண்ண முடியாது, பக்கத்துல இல்வாழ்க்கை துணை மனைவின்னு ஒருத்தி வேணும். அதனால ஒரு நல்ல மனைவியை, நல்ல என்னை போலவே ஆன்மீகத்தில் வேத நெறியில் நாட்டமுள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு இருவருமாக சேர்ந்து வைதிக அனுஷ்டானங்கள் கர்மயோகம் தர்மங்களை அனுஷ்டித்து அதன் மூலம் பெருமாள் தாயாரை ஆராதிக்க விரும்புகிறோம் நாராம். கேட்டதும் தேசிகனுக்கு மெய் சிலிர்த்து போச்சு. அவன் கல்யாணம்னா ஏதோ உலகியல் வாழ்க்கையை குழந்தை பெத்துக்கணும், சிற்றின்பம் அனுபவிக்கணும், இவ்வளவுதான்ப்பா நினைப்பா. நீ அதை கூட அப்கோர்ஸ் குழந்தையெல்லாம் பெத்துக்க போறோம், சந்ததியை வளர்க்க போறோம், ஆனா அத்தனையும் தர்மத்துல ஈடுபடுத்தணும், இதை கொண்டு பெருமாளை ஆராதிக்கணும்னு வசந்த எண்ணம் உனக்கு இருக்கு இல்லையா? உனக்கு நிச்சயமா இப்படிப்பட்ட நல்லெண்ணம் இருக்கிறவனுக்கு பெருந்தேவி தாயார் நிச்சயமா செல்வத்தை கொட்டுன்னு கொட்டுவார். வாடான்னு பெருந்தேவி தாயார் முன்பு அந்த பிரம்மச்சாரியை அழைத்து சென்றார் சுவாமி தேசிகன். ஸ்ரீஸ்துதின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்துதி பெருந்தேவி தாயாரை குறித்து பாடத் தொடங்குகிறார். மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷபீட்டீம் மது விஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா பிரத்யக்ஷானுஸ்ரவிக மகிமா பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயமசரண ஸ்வாம் சரண்யாம் பிரபத்யே என்று தொடங்கி 15வது ஸ்லோகம் பாடுறார். எந்த திசையில அந்த காஞ்சி பெருந்தேவி தாயார் எந்த திசையை நோக்கி பாக்குறாளோ அந்த திசையை நோக்கி எல்லா செல்வமும் நாம் போறேன் நாம் போறேன் நாம் போறேன்னு ஓட்டப்பந்தயம் ஓடுமா. தாயார் தனியா செல்வத்தை கொடுக்கவே வேண்டாம், அவ ஒரு பார்வை பார்த்தா போதும். அந்த பக்கம் தாயார் ஒரு பார்வை பார்த்துட்டாளா, உலகத்துல இருக்க செல்வங்கள் எல்லாம் நான் அங்க போறேன்னு ஓடுமா. அதான் 15வது ஸ்லோகம் பாடினார். ஆர்த்த திராண விரதிபீர் அமிர்தா சார நீலாம்புவாகைஹி அம்போஜானாம் உஷசி மிஷதாம் அந்தரங்கைர் அபாங்கைஹி யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டிஸ்வதீயா தஸ்யாம் தஸ்யாம் அகம் அகமிகாம் தன்வதே சம்பதோகாக. எல்லா செல்வமும் ஓடாதா? அப்படிப்பட்ட பார்வை கொண்ட நீ இதோ இந்த குழந்தையை கட்டாட்சிக்கணும். ஏன்னா அவன் ஒரு நல்ல கர்மயோகத்தை தொடங்கணும், ஒரு இல்வாழ்க்கைங்கிற தர்மத்தை கடைபிடிக்கணும். அதை கொண்டு பெருந்தேவியே உன்னையும் உன் கணவனாகிய பேரருளாளன் வரதராஜனையும் ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறான். அப்போ அவனுக்கு செல்வம் கொட்ட வேண்டாம், அவனுக்கு குபேரனுடைய வீட்டிலிருந்தும் வானத்திலிருந்தும் பூமி கடியிலிருந்தும் கடலில் இருந்தும் எல்லா திசைகள்ல இருந்தும் இந்த குழந்தைக்கு தங்கமழை புரிய வேண்டாமா? யோகாரம்ப துவரித மனசோ யுஷ்மதை காந்திய யுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதமமிகையே தரயந்தி தனாயாம் தேஷாம் பூமேர் தனபதி கிரகாத் அம்பராத் அம்புதேர்வா தாரா நிர்யாந்தி அதிகம் அதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம்னார். வானத்திலேருந்து பார்த்தா தங்க காசுகள் மழையாக கூட்டிண்டே இருக்கு. அந்த பையன்ட்ட தேசிகன் சொன்னார், அந்த பார் உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ அது வரைக்கும் வாங்கிட்டே இரு, போதும்னு சொன்னா போதும்னு சொல்லு, தங்க மழை நின்னுடும்னார். இந்த பையன் ஒரு சாக்கு மூட்டை எடுத்துன்னு வரான், சாக்கு மூட்டை நிறைய தங்க காசுகளை சேகரிச்சுன்னா போதும்னு சொல்லும் வரை, போதும்னு சொல்லும் வரை அந்த தங்க மழையை கொட்டுன்னு கொட்டி அவனுக்கு ஒரு நல்ல இல்வாழ்க்கையை அமைத்து கொடுத்தவள் பெருந்தேவி தாயார். இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல பெருந்தேவி தாயாரை சேவிக்க போகும்போது அப்படியே தாயார் உள் பிராகாரத்துல சேவிச்சு பாருங்க, இந்த காட்சியை அப்படியே சித்திரமாக வரைந்து வைத்திருப்பார்கள். அந்த தங்க காசு மழை பொழிந்த இடம் இன்னைக்கும் காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயார் சன்னதியில நாம சேவிக்கலாம்.
அப்படி ஒருத்தன் நல்ல முறையில இல்வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாங்க, அந்த இல்லறத்துக்கு தேவையான செல்வத்தை பெருந்தேவி தாயார் அனுகிரகம் பண்ணா. அதான் தனலட்சுமி. தனம் என்ற செல்வத்தை நமக்கு அப்படி ஒரு மழையாக, கொஞ்ச நஞ்செல்லாம் கிடையாது. தேஷாம் பூமேகே, பூமியை பிளந்துன்னு தங்கம் கொட்டுமா. தனபதி கிரகாத், குபேரன் வீட்டுல இருந்து இங்க வந்து பணமழை பொழியுமா. அம்பராத், வானத்தை கிழிச்சுட்டு மழை தங்கம் கொட்டுமா. அம்புதேர்வா, கடல்ல உள்ள செல்வங்கள் முத்து ரத்தனம் எல்லாம் நம் வீட்டில் வந்து நிறையுமா. அப்படிப்பட்ட தங்கமழை. குச்சேலன் வீட்டுல பொழிந்த தங்கமழை, காஞ்சியில பொழிந்த தங்கமழை, கனகதாராஸ்தவம் சொன்ன போது பொழிந்த தங்கமழை. அப்படிப்பட்ட தங்கமழை பொழிபவள் பெருந்தேவி தாயார். அப்ப அவள் தானே தனலட்சுமி. அப்ப சிவந்த ஆடை, சங்கு சக்கரம், வில்லம்பு, அமிர்த கலசம், தங்கமழை பொழியக்கூடிய அபயஹஸ்தம், அத்தோடு கூடியவளாக அப்படியே காஞ்சி பேரருளாளனின் தேவியான கல்யாண கோடி விமானத்துக்கு கீழே எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த பெருந்தேவி தாயார், காஞ்சி பெருந்தேவி மனசுல நன்னா தியானம் பண்ணுவோம். நம்முடைய உள்ள தாமரையில் பெருந்தேவியை நினைத்துக் கொண்டு தியானித்துக் கொண்டு நல்ல கைங்கரிய ஸ்ரீயாகிய செல்வத்தை அருள்வாய் அப்படின்னு பிரார்த்தித்தா ஆதிலட்சுமியாச்சு, செல்வம் அருளும் தனலட்சுமியாச்சு. அப்படியே நாம மூணாவது லட்சுமிகிட்ட போறோம். மூணாவது லட்சுமி யாருன்னா தானிய லட்சுமி. ஆனந்தம் இருக்கட்டும் சரி, தனம் செல்வம் இருக்கட்டும் சரி, தானியம் பயிர் விளைச்சல் வேண்டாமா? ஏன்னா பணத்தையா சாப்பிட முடியும்? பயிர் விளையணும். அரிசி தானே நாம சாப்பிடுறோம். அப்ப அந்த உணவு பண்டங்கள், காய்கறிகள் சாப்பிடுறோம் இல்லையா, கனிகள் சாப்பிடுறோம் இல்லையா, அப்ப அதெல்லாம் விவசாயம் செழிக்க வேண்டும். குறிப்பா நீர்வளம் பெருகணும், நிலவளம் பெருகணும், பால் வளம் பெருகணும். இது பெருகினாதான் ஒரு தேசம் என்பது சுபிக்ஷமாக இருக்கும். அந்த சுபிக்ஷத்தை, செழுமையை, பூமிக்கான பயிர் விளைச்சலை அருளக்கூடியவள் யாருன்னா மூன்றாவது லட்சுமியான தானிய லட்சுமி. இந்த தானிய லட்சுமி எப்படி இருப்பாள்? பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார். தானிய குஷ்ட சுபுஷ்டாங்காம் இக்ஷுதண்டம் ச பிப்ரதி தானிய லக்ஷ்மீஹி மகாபாகா பாது மன்மானசே சதா. தானிய குஷ்ட சுபுஷ்டாங்கம் இக்ஷுதண்டம் ச பிப்ரதி தானிய லக்ஷ்மீஹி மகாபாகா பாது மன்மானசே சதா. இந்த தானிய லட்சுமி என்பவள் பச்சை நிற வஸ்திரம் அணிந்திருப்பாள். இப்போ மற்ற தாயார் ஆதிலட்சுமியோ தனலட்சுமியோ இவாள்லாம் பார்த்தா பொதுவாவே தாயாருடைய வஸ்திரம்ங்கிறது கொஞ்சம் சிவந்த வண்ணத்துலதான் இருக்கும். ஆனால் தானிய லட்சுமி மட்டும் நல்லா கவனிச்சு பாருங்க, பச்சை நிறத்திலே ஆடை அணிந்திருப்பாள். ஏன்னா பச்சை என்பதுதான் பசுமையை குறிக்கிறது. பச்சை நிறம் தான் விவசாயத்தை குறிக்கிறது. அப்போ பயிர்கள் நல்லா பசுமையாக விளையும். அதை விளைய வைப்பவள் இந்த தானிய லட்சுமி. அதனால பச்சை நிற ஆடை அணிந்திருக்கிறாள். 8 கைகளோடு விளங்குகிறாள். அதுல மேல் 2 கைகளிலே தாமரை ஏந்தி இருப்பாள். அதுக்கப்புறம் கதை, ஒரு கொத்த நெற்பயிர். ஒரு விவசாயி எப்படி கொத்தா நெற்கதிர் கையில வச்சிருப்பார் இல்லையா, அது போல நெற்பயிர் ஏந்தி இருப்பாள். கரும்பு ஏந்தி இருப்பாள். வாழைத்தார் ஏந்தி இருப்பாள். வலது கீழ்த்திருக்கரம் அபயஹஸ்தம், இடது கீழ்த்திருக்கரம் வரதஹஸ்தம். இப்படி தாமரை, கதை, நெற்பயிர், கரும்பு, வாழை, அபயஹஸ்தம், வரதஹஸ்தம், இத்தோடு 8 கைகளோடு பச்சை நிற ஆடை அணிந்து கொண்டு விளங்குபவள் தான் தானிய லட்சுமி. தானியம் விவசாயம் செழிப்பதற்கு, நீர்வளம், நிலவளம், பால்வளம் பெருகுவதற்கு இந்த தாயார் தான் அனுகிரகம் பண்ணுவார். அதனாலதான் தினந்தோறும் உணவு உட்கொள்ளும் போது தானிய லட்சுமி ஆகிய அந்த தாயார நாம தியானம் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த வயத்துக்கு நாம சாப்பிடுறோம்னா அது அந்த தாயாருடைய அனுகிரகம். இந்த உணவு விளையும்படியாக செய்தவள் தாயார். ஏன்னா விவசாயிகள் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அந்த விவசாயிகள் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த மழைங்கிறது பொழியணும் இல்லையா, மழை பொழிந்தால் தானே அந்த விளைச்சல்ங்கிறது வரும். அந்த மழை பொழியலைன்னா நாம எவ்வளவு உழைச்சாலும் அந்த விளைச்சல்ங்கிறது அவ்வளவு தூரம் வரமாட்டேங்கிறது. அப்ப அந்த தானிய லட்சுமியினுடைய கட்டாட்சம்ங்கிறது தேவை. இந்த தானிய லட்சுமியை நாங்க எங்கப்பா சேவிக்கலாம்னா, நம் ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளாக அந்த லட்சுமி தானே அவதரித்தாள். இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா எல்லாரையுமே ஒரே லட்சுமின்னு சொல்லலாம். ஆனா ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு பிரிச்சும் சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி எல்லாரும் ஒரே லட்சுமியினுடைய வெவ்வேறு வடிவங்கள் தான். அதுல பூதேவியின் அம்சமாக, பூமியின் அம்சமாகவே தோன்றினவள் ஆண்டாள். அப்போ பூமிக்கான செழிப்பை யார் கொடுப்பார்னா ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணஹா சரணம் பிரபத்தியே. அந்த கோதாதேவியாகிய ஆண்டாள் நாச்சியார் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை. திருவாடி பூரத்தன்று இன்றோ திருவாடி பூரம் எமக்காக வென்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார் நந்தவனத்துல திருத்துழாய் செடிக்கடியிலே ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தாளே.
அவள் தான் தானியலட்சுமி. ஏன்னா இந்த பூமாதேவி தான் அந்த விவசாய செழிப்பை கொடுக்கக்கூடியவள். அந்த பூமி தேவியே ஆண்டாளா வந்துட்டா இல்லையா? அப்ப அவளுடைய அனுகிரகம் இருந்தால் விவசாயம் நன்றாக விளையும். இத ஆண்டாளே திருப்பாவையில பாடியிருக்கா. நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லா காலத்திலும் விவசாயம் செழிக்கணுங்கிறதுக்கு எது ஆசீர்வாதம்னா திருப்பாவை 3ஆம் பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. நீர்வளம் நோட் பண்ணிக்கோங்க. தீங்கு இன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. தீங்கின்றி எந்த தீங்கும் இல்லாமல், அதாவது அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு சொல்வார்கள். வெள்ளக்கேடு வறட்சிக்கேடு, மழை அதிகமா பொழிந்தாலும் தீங்கு, பொழியாம விட்டாலும் தீங்கு, அப்படி இல்லாமல் சரியான அளவுல தீங்கின்றி நாடெல்லாம், நாடு முழுக்க ஒரே மாதிரி மழை. சென்னைனா ஒரே புயல் வெள்ளம், அப்புறம் இந்த பக்கம் தர்மபுரி பார்த்தா ஒரே வறட்சி, அப்படி இல்லையா? நாடெல்லாம் சீரா மழை பொழியணும். அதுவும் எப்படி? திங்கள் மும்மாறி பெய்து. ஒவ்வொரு மாசமும் 3 முறை. ஏன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா, சென்னையில பார்த்தா அக்டோபர் மாசம் வரைக்கும் மழையே பெய்யாது. அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்குள்ள கொட்டி தீத்து சிங்கார சென்னையை சிங்க் ஆற சென்னையாக மூழ்கி போயிடும். அதனால இப்படி சிங்கார சென்னையை சிங்க் ஆற சென்னையால மாத்திடாம மாசத்துல கரெக்டா 3 நாள் சரியா எல்லா மாசமும் மழை பொழியணும். அப்படி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. அதிகமாவோ கம்மியாவோ அப்படி பெஞ்சுடாமல் எல்லா இடங்களிலும் சீராக, எல்லா காலங்களிலும் சீராக அந்த மழைங்கிறது பொழிஞ்சதுன்னா நீர்வளம் நன்றாக பெருகும். மேலும் அந்த மும்மாறி என்பதற்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள் பெரியோர்கள். ஒரு நாள் மழை பொழிஞ்சா 9 நாள் ஓய்வு கொடுக்கணுமா. அப்பதான் நிலமானது அந்த மழை நீரை நன்றாக உறிஞ்சி எடுத்து நிலத்தடி நீர்மட்டம்ங்கிறது உயருமா. அதுக்கப்புறம் 9 நாள் கழிச்சு அடுத்த மழை பொழிஞ்சதுன்னா மறுபடியும் நிலம் அந்த நீரை உள்வாங்கி கொள்ளும். நமக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, ஒரே தடிக்க அடிச்சு மழை பெஞ்சு அது அப்படியே ஆறா பெரிய ஓடி, உங்க ஊர் திருநெல்வேலியில கூட சமீபத்துல ஒரு பெரிய வெள்ளம்னு நாம செய்திகள்ல எல்லாம் பார்த்தோம். இப்படி அடிச்சுன்னு போய் எல்லாம் கடல்ல போய் விழுந்துருத்துன்னா அது பிரயோஜனம் இல்லாம போயிடுமே. அப்ப நீர்வளம்ங்கிறது நன்றாக பெருகட்டும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு ஆண்டாள் நாச்சியார் அன்று அனுகிரகம் பண்ணியிருக்கா. இந்த நீர்வளம் நன்றாக பெருகினால் என்ன ஆகும்னா, அந்த பயிர் விளைச்சல் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும், நிலவளம் பெருகும். அப்ப நிலவளம் பெருகுவதற்கு எது ஆதாரம்னா நீர்வளம். அந்த நீர்வளம் நல்லா இருந்தா நிலவளம், பயிர் விளைச்சல், விவசாயம் நல்லா இருக்கும். அதைத்தான் அடுத்து பாடுற ஆண்டாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கையலுகள. நிலவளம் எப்படி பெருகிறதுனா, ஓங்கு பெரும் சென்னல், இந்த ஓங்கி உலகளந்த உத்தம் வந்து பெருமாள் உயரமா வளர்ந்து உலகத்தை அளந்தாரே, அது போல உயரமாக நெற்கதிர்கள் வளரும். பெரும் சென்னல் நல்ல புஷ்டியாகவும், உயரத்துல மட்டும் இல்ல நல்ல குண்டா புஷ்டியாகவும் அந்த நெற்கதிர்கள் வளரும். ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள, அந்த வயல் கழனிகள்ல நிறைய நீர் தேக்கி அந்த நெற்பயிர்களுக்கு மத்தியில மீன்கள் துள்ளி துள்ளி விளையாடணுமா. அப்படி நிலவளம் என்பது பெருக வேண்டும். அது மட்டுமா, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. அழகான குவளை பூவிலே அழகான வண்டு தேனை பருகிட்டு அந்த பூவிலேயே உறங்கணுமா. அப்படி தேனை பருகி வண்டு திருப்தி அடைந்து இன்னொரு பூவை நாடி போக வேண்டிய தேவையில்லாமல் எந்த பூவில தேனை பருகித்தோ அதுலயே தூங்கணும். அந்த அளவுக்கு பூக்களிலே தேன் பெருக வேண்டும் அப்படின்னா அர்த்தம், பயிர்லாம் நல்லா செழிப்பா வளரணும்னு அர்த்தம். ஆகையினால நிலவளம் சிறந்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கையலுகள பூங்கோவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. நீர்வளமும் ஆச்சு, நிலவளமும் ஆச்சு. இப்போ நிலத்துல நல்ல விளைச்சல் இருந்ததுன்னா அந்த புல்லை உண்ணக்கூடிய பசுமாடு நிறைய பால் கறக்கும் இல்லையா, பால் வளம் பெருகும் இல்லையா. அதைத்தான் அடுத்து பாடுகிறாள் ஆண்டாள். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். பால் குடத்தை கொண்டு போய் வச்சா குடம் அப்படியே பொங்கி வழியும் வழியாக, பொங்கலோ பொங்கல்னு மாட்டுக்கு மடிக்கு கீழே பால் குடத்தை வச்சுட்டே பொங்கலோ பொங்கல்னு சொல்லலாம். அப்படி பொங்கி வழியும்படியாக பசுக்கள் பால் சுரக்கும். ஏன்னா இந்த புல்ல சாப்பிட்ட பசுவுக்கு அதே புஷ்டி ஆரோக்கியம் ஏற்பட்டு பால் வளம் பெருகும். இதன் மூலம் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். அதனால நீர்வளம், நிலவளம், பால்வளம் எல்லாம் பெருகணும்னு நமக்கு அனுகிரகம் பண்ணி இந்த ஒரு பாசுரம் பாடி கொடுத்தாளே ஆண்டாள், அந்த ஆண்டாள் நாச்சியார் தான் தானிய லட்சுமி. நன்றாக விளைச்சல், விவசாயம், பயிர் விளைச்சல் செழிப்பதற்கு, தானியங்கள் வீட்டிலே நிறைவதற்கு. பொதுவா வீட்டுல பணம் கூட இல்லைன்னு சொல்லுவாங்க. அரிசி தானியத்தை இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க எப்போதுமே, இனிமேதான் வரணும்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரம்ல உள்ள எல்லா அரிசியும் எடுத்துட்டு கூட சாதம் வடிக்கணும்னா எல்லாம் எடுக்க வேண்டிய நிலையினாலும் ஒரு 2 தானியத்தை மட்டும் மிச்சம் வைப்பார்கள். ஏன்னா தானியம்ங்கிறது என்னைக்குமே நம்ம வீட்டுல இல்லாமல் போகக்கூடாது, எம்டி ஆயிடக்கூடாதுன்னு. அந்த அனுகிரகம் பண்ணக்கூடிய தானிய லட்சுமி யாருன்னா நம்முடைய ஆண்டாள் நாச்சியார்.
அப்படி பாடி கொடுத்தாளே, ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கையலுவள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்பிடிப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வெள்ளல் பெரும்பு சுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்துன்னு அப்படியே நம் உள்ளத்திலே அந்த ஆண்டாள் நாச்சியாரை இருத்திக் கொள்வோம். அதே பச்சை வஸ்திரத்தோடு 8 கைகளோடு தாமரை, கதை, நெற்பயிர், கரும்பு, வாழை, அபயஹஸ்தம், வரதஹஸ்தம் அத்தோடு கூடிய தானியலட்சுமி அவளுடைய மறுவடிவம் அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எங்க பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி கோதாஸ்தவத்துல வர்ணிக்கிறார். சதமக மணிநீலா ஷார்ங்கிண ஸ்துல்ய ரூபா ஷயகிருத சுகபோதா சர்வரி காந்தவக்திரா ஷமித சகலதாபா ஷாதிதா பவ்யஜாதா சரணம் உபகதானாம் சம்சதா சௌத்து கோதான்னு ஆண்டாள் நாச்சியாரை உள்ளத்தாமரையிலே தியானித்துக் கொள்கிறோம். தானியலட்சுமி நீர்வளம், நிலவளம், பால்வளம் நீங்காத செல்வமாக அருள்வாய் பிரார்த்திச்சுண்டு அப்படியே 4வது லட்சுமிகிட்ட போறோம். 4வது லட்சுமி தான் கஜலட்சுமி. கஜம் என்றாலே யானை. கஜலட்சுமினா இருபுறமும் யானை. பன்னீர் சொம்பாலே அபிஷேகம் செய்ய அந்த யானைகளுக்கு மத்தியிலே தாமரை பூவிலை சிம்மாசனம் போல் கம்பீரமாக வீற்றிருப்பவள் கஜலட்சுமி. இந்த கஜலட்சுமி எப்படி இருப்பா? அஷ்டலட்சுமி சதகத்தில் அடியனுடைய பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார். அபிஷிக்தாம் கஜேந்திராபியாம் அம்போஜ ரச்சிதாசனாம் அன்ஹோமம ஹரந்தீம் தாம் அந்தః குர்வே சதாரமாம். இருபுறமும் யானைகள் அபிஷேகம் செய்ய தாமரை சிம்மாசனத்திலே விற்றிருப்பவள் கஜலட்சுமி. அவள் நம் பாபங்களை எல்லாம் போக்கி நமக்கு உயர்ந்த பதவி, ராஜ்யம், நிலம், வீடு, கால்நடை செல்வம் இதையெல்லாம் தரக்கூடியவள். அவளை உள்ளத்தில் வைத்து போற்றுவோம்னு வில்லூர் சுவாமி வணங்குறார். அதனால கஜலட்சுமியை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும்னா, கால்நடை செல்வங்கள் நிறைய பெருகும். வாகனங்கள், வீட்டுல ஏதாவது காரு, பைக் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? இது வித்தியாசம் பாருங்க. தனலட்சுமிங்கிறவோ பணமா, ஹாட் கேஷ், செல்வமா கொடுத்துருவா, தங்கமா கொடுத்துருவா. தானியலட்சுமி தானிய வடிவிலே, உணவு பண்டம் வடிவில, தண்ணீர் வடிவில கொடுத்துடுறா, உணவு தண்ணீர். கஜலட்சுமி எப்படின்னா, இந்த சிலது நம்ம வெல்த்துக்கு சில அடையாளம்னு வச்சிருப்போம் இல்லையா? ஒரு கார் வேணும் அல்லது ஒரு பைக் வேணும், அதுக்காக ஆடம்பரம்னு அடிய மீன் பண்ணல, அடிப்படை தேவைக்கு சிலது வச்சிருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட கால்நடை வாகனங்கள், ஒரு நிலம் வாங்கணுங்கிற தேவை இருக்கலாம், வீடு புதுசா வாங்கணும், அல்லது ஒரு பெரிய பதவியை அடைய வேண்டும், இதையெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடியவ யாருன்னா கஜலட்சுமி. கஜலட்சுமியை சேவிச்சா பெரிய பதவி கிடைச்சிடும், அதற்கு நடுவுல இருக்கிற தடைகளும் நீங்கிடும். சீக்கிரமா ப்ரொமோஷன் எல்லாம் வேணும்னா கஜலட்சுமியை சேவிக்கணும். சரி, கஜலட்சுமி எப்படி இருப்பான்னா, தாமரையில வீற்றிருக்கா, 2 பக்கம் 2 யானை, பன்னீர் சொம்பால, தங்க சொம்புக்குள்ள பன்னீர் வச்சு அந்த பன்னீரால தாயாருக்கு திருமஞ்சனம் பண்றது. கஜலட்சுமியும் சிவந்த ஆடை அணிந்திருப்பாள், 4 கைகளோடு இருப்பாள், மேல் 2 திருக்கரங்களிலே தாமரைகளை ஏந்தி இருப்பாள். வலது கீழ் திருக்கரம் அபயஹஸ்தம் அஞ்சேல், இடது கீழ் திருக்கரம் வரதஹஸ்தம் வரம் தரக்கூடியவளாக இப்படி கைகளை வைத்துக் கொண்டு மேல் 2 கைகள்ல தாமரைகளை ஏந்தி கொண்டு தாமரை பூவிலே சிம்மாசனம் போல் கம்பீரமாக அமர்ந்து யானை அபிஷேகம் பண்ணும்படி விளங்குகிறாள். சரி, இந்த கஜலட்சுமிக்கு என்னப்பா வரலாறுன்னா, துர்வாச முனிவர் அவருக்கு ஒரு முறை மகாலட்சுமியின் பிரசாதமான ஒரு மாலை கிடைத்தது. அந்த மாலையை போற்றி கையில் எடுத்துக்கொண்டு போகிறார் துர்வாசர். எதிரே பார்த்தால் ஐராவதம் யானை மீது தேவர்களின் தலைவன் தேவேந்திரன் வரான். இப்போ துர்வாச முனிவர் பார்த்தார், இந்த மாலை மகாலட்சுமி பிரசாதம், செல்வத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவள் லட்சுமி. இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கான், அவனுக்கு இந்த மாலையை கொடுத்தா லட்சுமியின் கட்டாட்சம், செல்வம் பெருகட்டுமேனு சொல்லி, இந்திரா இங்க வாப்பா, மகாலட்சுமி பிரசாதம் மாலை வாங்கிட்டு வந்தேன், உனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், இந்தா வச்சுக்கோன்னார். அவன் என்ன பண்ணிருக்கணும்? ஆஹா, மகாலட்சுமி பிரசாதமானு சொல்லி இறங்கி வந்து இவரையும் சேவிச்சு அந்த மாலையை தலைமையில வாங்கிட்டு யாம்பெரு சம்மானம்னு சொல்லி கண்ணுல ஒத்திட்டு அந்த மரியாதையை செலுத்தி இருக்கணுமா இல்லையா? இந்திரன் என்ன பண்ணா, ஐராவதத்தின் மேலேயே உட்கார்ந்துட்டு இந்த ஐராவதத்தை மாலையை வாங்கணும். யானை தும்பிக்கையால ஐராவதம் யானை அந்த மாலையை வாங்கி இந்திரன் கையில கொடுத்தது. அந்த மாலையை வாங்கி இந்திரன் என்ன பண்ணானா, ஐராவதம் யானையோட தலைமையிலேயே வச்சுட்டான். யானை என்ன பண்ணிட்டு, அது ஏற்கனவே தலையில மத நீர் பெருகி வருது, அதுல நறுமணம் கொண்ட மாலையை வைக்கவும் யானை அந்த லக்ஷ்மியின் பிரசாதமான மாலையை எடுத்து கீழே போட்டு காலால மிதிச்சுடுத்து. இதை பார்த்து கோபம் கொண்ட துர்வாச முனிவர், ஏண்டா உனக்கு நல்லது நடக்கட்டும், லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைக்கட்டும், நான் ஒரு மாலையை கொடுத்தா அதை இப்படி யானை தலையில வச்சு அந்த யானை கீழே போட்டு மிதிக்கிறது, ஒரு பிரசாதத்தின் மகிமை உனக்கு தெரியல, நீ லக்ஷ்மி கட்டாட்சத்தை இழப்பாய், இனி லக்ஷ்மி உனக்கு அனுகிரகமே பண்ண மாட்டான்னு துர்வாசர் சாபம் கொடுத்துடுறார். அதன் விளைவு இந்திரன் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்தான். இந்திரன் தலைமையில் உள்ள தேவர்கள் அசுரர்களிடம் தோற்று போனார்கள். தேவலோக ராஜ்யம் அசுரர்கள் கைக்கு பிடித்து இந்திரன் உள்ளிட்ட அத்தனை தேவர்களும் ராஜ்யத்தை இழந்து செல்வத்தை இழந்து உட்கார்ந்துருக்கா.
இப்ப அவர்கள்லாம் என்ன பண்ணா பிரம்மாவின் உதவியோடு நாராயணன் திருமாலின் உதவியை நாடுகிறார்கள். நாராயணா நீதான் வழிகாட்டணும், எப்படியாவது நாங்க பழையபடி அசுரர்களை ஜெயிச்சு அந்த ராஜ்யத்துல உட்காரணும், பதவி கிடைக்கணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டா. இப்போ பெருமாள் சொன்னாராம், நீதான் லக்ஷ்மியின் பிரசாதத்தை அவமானப்படுத்திட்ட, லக்ஷ்மி கட்டாட்சத்தை இழந்துட்ட, அப்ப நீ ஜெயிக்கணும்னா ஒரே வழி என்னன்னா அந்த லக்ஷ்மி அனுகிரகம் பண்ணுவதுதான் வழி. பொதுவா பார்க்கடல அமுதத்துக்காக கடைய சொன்னாரும்பா, அமுதம்ங்கிறது செகண்டரி. அதுக்கு மேல முக்கியமான காரணம் என்னன்னா அந்த பார்க்கடல்ல இருந்து மீண்டும் லக்ஷ்மி அவதாரம் பண்ணி, முன்னொரு அவதாரம் பார்த்தோம், ஆதி லக்ஷ்மி பிருகு கியாதி மகளாக தோன்றினாள். இப்போ சமுத்திரராஜன் மகளாக தாயார் அவதாரம் பண்ணி உங்களுக்கு கட்டாட்சம் பண்ணணும். அந்த தாயார் அருள் இருந்தால்தான் நீங்கள் மீண்டும் வெற்றி பெற முடியும். அதனால பார்க்கடலை கடைய சொன்னார் பெருமாள். அப்புறம் தேவர்கள் அசுரர்களோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு மந்தரமலையை மத்தாக்கி வாசுகிங்கிற பாம்பை கயிறாக்கி பார்க்கடலை கடைகிறார்கள். முதல்ல ஹாலகாலம்ங்கிற விஷம் வந்தது, அதை பரமசிவன் உண்டு தேவர்களை காத்தார். அதுக்கப்புறம் பல பல பொருள்கள் எல்லாம் வெளியே வந்தன. அதுக்கப்புறம் தன்வந்தரியாக பெருமாளே அமிர்த கலசத்தோடு வந்தார். திடீர்னு அந்த பார்க்கடல் பொன்னிறமாக மாறியது. பார்த்தா ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம்னு திருப்பார்கடல்ல இருந்து மகாலட்சுமி தாயார் தோன்றினாள். தோன்றின தாயார் பெருமாள் கழுத்திலே மாலையிட்டு பெருமாளுடைய திருமார்பிலேயே அமர்ந்தாள். இத திருமங்கையாழ்வார் பாடுகிறார். அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே. பெருமாள் என்ன பண்ணிட்டாராம், பார்க்கடல்ல இருந்து விஷம் வந்தது, அதை சிவபெருமான்கிட்ட கொடுத்துட்டார். அமுதம் வந்தது, அதை தேவர்கள்ட்ட கொடுத்துட்டார். அமுதில் வரும் பெண்ணமுதுன்னு தாயார் வந்தா, அவளை தான் திருக்கல்யாணம் பண்ணிட்டார். இப்படி பெருமாள் திருமார்பில ஏறி உட்கார்ந்தாளோ இல்லையோ தாயார், அந்த தாயார் இந்திரனுக்கும் மற்ற தேவர்களுக்கும் கட்டாட்சம் பண்ணாலும் தன் கண் குளிர. பராசர பட்டரும் சாதிக்கிறார், அமிர்த லகரி தீலங்கனீயிர பாங்கைகி. அப்படியே அமுத வெள்ளம் போல தன் கண் திறந்து தாயார் கட்டாட்சம் பண்ணா, இந்த கட்டாட்சத்தாலதான் தேவர்கள் ஜெயிச்சாலே ஒழிய ஏதோ வெறும் அமுதத்தை சாப்பிட்டதுனால மட்டும் ஜெயிக்கல. அப்படியே அந்த தாயார் கட்டாட்சம் பண்ணா. இப்படி அந்த திருப்பார்கடல்ல இருந்து மகாலட்சுமி தோன்றினாள் அல்லவா, அப்போ அந்த லக்ஷ்மிக்கு இந்திரன் என்ன பண்ணா, ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். நீதான் எப்போதும் மகாராணியாக சர்வலோகேஸ்வரியாக இருந்து எங்களை எல்லாம் ஆள வேண்டும். அது எப்படி நடந்ததுன்னா, ஸ்ரீஸ்ருதியில சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். திருப்பார்கடல்ல இருந்து லக்ஷ்மி தோன்றுகிறாள். அக்ரே பர்த்து சரசிஜமயே பத்ரபீட்டே நிஷண்ணாம். அழகான ஒரு தாமரையையே சிம்மாசனமாக தாயாருக்கு ஆக்கி கொடுத்தான் இந்திரன். அந்த தாமரை சிம்மாசனத்துல தாயார் அமர்ந்து விட்டாளாம். அம்போராசேர் அதிகத சுதா சம்ப்ளவாத் உத்திதாம் துவாம் புஷ்பாசார ஸ்தகித புவனைஹி புஷ்கலாவர்த்தகாத்யைஹி கிளுப்தாரம்பா கனக கலசைஹி அபியஷிஞ்சன் கஜேந்திராஹா. இருபுறம் கஜேந்திரங்கள் 2 யானைகள் இருந்து கொண்டு அப்படியே பன்னீர் சொம்பாலே தாயாருக்கு திருமஞ்சனம் பண்ண, ரிஷிகள் ஸ்ரீசூக்த மந்திரங்களை ஓத, கந்தர்வர்கள் எல்லாம் பாட்டு பாட, அப்சரஸ் பெண்கள் நாட்டியமாட, வேதம் வல்லார்கள் வாழ்த்த, தாயாருக்கு நீதான் அனைத்து உலகங்களுக்கும் தலைவி சர்வலோகேஸ்வரி என்று அந்த பட்டாபிஷேகம் நடைபெற்றதாம். அந்த பட்டாபிஷேகம் நடைபெற்றவாறே தாயார் பெருமாள் திருமார்பில ஏறி அமர்ந்து கட்டாட்சம் பண்ணா. இந்த கட்டாட்சத்தாலதான் இந்திரனும் தேவர்களும் இழந்த ராஜ்யத்தை பதவியை பெற்றார்கள். அப்ப எப்படி கட்டாட்சித்தா, கஜலட்சுமியாக பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இந்திரனை கட்டாட்சித்தா, இழந்த பதவியை பெற்றானா. அதனாலதான் நாமும் உயர் பதவி உள்ளிட்ட விஷயங்களை பெறணும்னா அந்த யானையோடு கூடிய கஜலட்சுமி, ஏன்னா யானைங்கிறது ராயல் லைஃப குறிக்கும். சொல்லுவா இல்லையா, யானை கட்டி போராடிச்சாம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், வாழ்வாந்து வாழ்ந்தார்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பெரிய பதவி பெரு வாழ்வு அதை கொடுக்கக்கூடியவ யாருன்னா கஜலட்சுமி. இந்திரன் வணங்கினான், இழந்த ராஜ்யத்தை பெற்றான். சரி, இந்த கஜலட்சுமியை நாம எங்க செவிக்கலாம்னா, திருச்சேரைங்கிற திவ்ய தேசத்திலே சாரநாயகி தாயார் ரொம்ப ஆச்சரியமா, இருபுறமும் யானைகள், இன்னும் பல கஷேத்திரங்கள் உண்டு. அடியன் ஒன்னொன்னுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். திருச்சேரை கஷேத்திரத்துல அற்புதமா பன்னீர் சொம்பால 2 யானைகள் திருமஞ்சனம் பண்ண கஜலட்சுமியாக சாரநாயகி தாயார் எழுந்தருளி இருக்கிறாள். சிவந்தாடை, 4 திருக்கரங்கள், உயர் பதவியை அருளக்கூடியவள், இந்திரனுக்கு பதவியை மீட்டு தந்தவள் கஜலட்சுமியை நாமும் வணங்குவோம். அப்படியே நம் உள்ள தாமரையிலே சாரநாயகி தாயார் கஜலட்சுமி நன்றாக தியானித்துக் கொண்டு அப்படியே அடுத்த தாயாரை நோக்கி செல்கிறோம். 5வது தாயார் யாருன்னா சந்தான லட்சுமி. சந்தானம்னா வாரிசு, சந்ததி, குழந்தைன்னு அர்த்தம். சந்தான லட்சுமி என்பவள் குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடியவள். இந்த லட்சுமி எப்படி இருப்பான்னா, வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார். சந்தான பூஷித ஸ்வாங்கா கலசத்வய சயுதா அதிசித்ராசனாசீனா
மமச்சித்தே விபாதுசா. ரொம்பவே அழகான ஒரு சிம்மாசனத்திலே விற்றிருப்பாள் சந்தான லட்சுமி. ஒரு அழகான சிம்மாசனம். அந்த அமர்ந்திருக்கும் சந்தான லட்சுமிக்கு 6 கைகள் இருக்கும். அதுல 2 கைகள்ல பார்த்தா கலசங்கள் ஏந்தி இருப்பாள். ஒரு கையில கத்தி, இன்னொரு கையில கேடயம். அப்போ 2 கலசங்கள், கத்தி, கேடயம், 2 கை மிச்சம் இருக்கா? கீழ் வலது திருக்கரத்தாலே அஞ்சே என்று அபயஹஸ்தம் ஏந்தி இருப்பாள். கீழ் இடது கை இருக்கு பாருங்க, அதால ஒரு குழந்தைய அணைச்சுட்டு இருப்பா. அந்த தாயார் மடியில ஒரு குழந்தை உட்கார்ந்து இருக்கும். இந்த கையால அப்படியே அந்த குழந்தையை அணைத்து கொண்டு, இந்த கையால அஞ்சேல்னு அபயம் அளித்து, மேலே கலசங்கள் ஏந்தி, அதற்கு கீழே கத்தியும் கேடயமும் ஏந்தி, அதுக்கு கீழே இப்படி அபயஹஸ்தம், குழந்தையை மடியில் அமர்த்தி அணைத்து கொண்டு சந்தான லட்சுமியாக காட்சி தருகிறாள். சந்தான பூஷித சுவாங்கா. அவளுடைய அந்த மடிக்கு அலங்காரமாக ஒரு குழந்தை இருப்பதுதான் இந்த சந்தான லட்சுமிக்கு விசேஷம். அவள்கிட்ட யார் பிரார்த்தனை பண்றாளோ அவளுக்கு நல்ல சத் சந்ததி, குழந்தை பாக்கியம், வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வரை என்னும்படியாக நல்ல குழந்தைகளை அனுகிரகம் பண்ணக்கூடியவள் அந்த தாயார். சரி, இந்த சந்தான லட்சுமியை நாம எங்க சேவிக்கலாம்னா, ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீரங்க நாச்சியார், அவள் தான் சந்தான லட்சுமி. ஏன்னா ராமானுஜருக்கு கூரத்தாழ்வான் என்று ஒரு சிஷ்யர். அவர் காஞ்சிபுரத்துக்கு அருகே கூரம் என்ற ஊர்ல பெரிய ஜமீன், பெரிய பணக்காரரா இருந்தவர். ஆனா செல்வத்தை எல்லாம் அள்ளி கொடுத்து தானம் பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ராமானுஜர் திருவடி மட்டும்தான் எனக்கு செல்வம்னு கூரத்தாழ்வான், அவருடைய தேவிகளான ஆண்டாள் இருவரும் சொத்தெல்லாம் விட்டுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்தா. ராமானுஜருக்கு தொண்டு செய்து கொண்டு உஞ்சவிருத்தி பிக்ஷை எடுத்து வாழ்ந்தார் கூரத்தாழ்வான். ஒரு சொத்து தனக்குன்னு சேமிச்சு வச்சுக்கல, பிக்ஷை எடுத்து மட்டும் வாழறார். இருந்த சொத்தெல்லாம் தானம் பண்ணிட்டார். இந்த கூரத்தாழ்வானுக்கும் ஆண்டாளுக்கும் முதுமை வந்து விட்டது. அவளுக்கு குழந்தை பேரும் கிடையாது, முதுமை காலமும் வந்து விட்டது. இந்த நிலையிலதான் ஒரு நாள் என்ன ஆச்சு, ஒரு நாள் நல்ல மழை. கூரத்தாழ்வானோ அடுத்த நாள் உணவுக்கே சேர்த்து வச்சுக்க மாட்டார். அன்னைக்கு உஞ்சவிருத்தி போனாதான் அவருக்கு சாப்பாடு. மழை பெஞ்சது, உஞ்சவிருத்திக்கு போக முடியல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னைக்கு எனக்கு ஆழ்வார் பாசுரங்களே உணவு, அருளி செயலே உணவுன்னு சொல்லிட்டு வெறும் தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஆழ்வார் பாசுரங்களையே பகல் முழுக்க சேவிச்சு, இதுக்கு மேல எனக்கு உணவு வேண்டாம்னு இரவு உறங்க போறார் கூரத்தாழ்வான். அப்போ ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் ரங்கநாதனுடைய சன்னதி, அங்க நடசாத்த போறார். நடசாத்துவதற்கு முன்பு இரவு அரவணை பிரசாதம்னு ரங்கநாதனுக்கு சமர்ப்பிப்பா. அந்த மணி ஓசை கேட்டதாம். இந்த மணி ஓசையை கேட்கவும் கூரத்தாழ்வானுடைய தேவிகள் மனைவி ஆண்டாள் அவர் ரங்கநாதன் பிரார்த்தித்தாராம். பார் ரங்கநாதா, உன் பரம பக்தர் கூரத்தாழ்வான் எதுவுமே வேண்டான்னு படுத்து உணவே உட்கொள்ளாமல் இன்னைக்கு தூங்குறார். உனக்கு மட்டும் நல்லா அரவண பிரசாதம் சாப்பிடுற இல்லையா அப்படின்னு மனதுக்குள் நினைத்தாராம் கூரத்தாழ்வான் மனைவியான ஆண்டாள். உடனே அது பெருமாளுக்கு கேட்டு கொடுத்து, அவருக்குதான் எல்லாம் கேட்குமே. உடனே ரங்கநாதன் என்ன பண்ணாரா, உத்தம நம்பி என்ற தன்னுடைய கைங்கரிய பரர் அவரை கூப்பிட்டு, நான் கொடுத்தேன்னு சொல்லி கூரத்தாழ்வானுக்கு பிரசாதம் கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய அரவணை பிரசாதத்தை உத்தம நம்பி மூலம் கூரத்தாழ்வானுக்கு கொடுத்து அனுப்புறார். பிரசாதம் வந்தது. பெருமாள் பிரசாதத்தை தான் யாரும் மறுக்க மாட்டோமே, யாம்பெரு சம்மானம்னு வாங்கி கொண்டார் கூரத்தாழ்வான். தானும் சாப்பிட்டார், தன் மனைவியான ஆண்டாளுக்கும் கொடுத்தார். இவர்களுக்கு முதுமை வந்திருந்தாலும் எப்படி தசரதன் யாகம் பண்ணி அந்த யாக பாயசத்தை தசரதனுடைய மனைவியர் உட்கொண்ட போது அவளுக்கு 4 குழந்தைகள், ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன் பிறந்தா இல்லையா, அது போல ரங்கநாதனுடைய பிரசாதத்தை இவருடைய தேவிகள் ஆண்டாள் உட்கொண்டார். உட்கொண்டதன் விளைவு என்னாச்சுன்னா, கூரத்தாழ்வானுக்கு 2 அற்புதமான குழந்தைகள் வந்து பிறந்தார்களாம். 2 குழந்தைகள் பெருமாளுடைய அருளாலே, தாயாருடைய ஸ்ரீரங்க நாச்சியாருடைய அருளாலே பிறந்த குழந்தைகள். ஏன்னா ஸ்ரீரங்க நாச்சியார் தான் ரங்கநாதன் சொல்லியிருக்கா. அங்க பாருங்க, ஆண்டாள் அவ்வளவு தூரம் வருந்தி தன் கணவருக்கு உணவு இல்லை, நீங்க மட்டும் சாப்பிடறேன்னு கேக்குறா. பிரசாதத்தை கொடுங்கோன்னு தூண்டியவள் யாருன்னா ஸ்ரீரங்க நாச்சியார். தாயார் தூண்டினதுனாலதான் ரங்கநாதன் கொடுத்து அனுப்பினார். 2 குழந்தை பிறந்திருக்கு. கூரத்தாழ்வான் தன் ஆச்சாரியன் ராமானுஜர் அழைத்தாராம். குழந்தைகள் பிறந்திருக்கு, வந்து பாருங்கோன்னு. ராமானுஜர் வந்து 2 குழந்தைகளையும் பாக்குறார். 2 குழந்தைகளுக்கும் ரங்கநாயகி தாயாருடைய கட்டாட்சம் பூர்த்தியா இருக்கு. ஐயோ, இது 2 லக்ஷ்மி கொடுத்த குழந்தைகள், தாயாருடைய அருளாலே பிறந்த குழந்தைகள், இதை எப்படி கொண்டாடுறது? ராமானுஜர் யோசிச்சார். அவருக்கு ஆளவந்தாருடைய 3 ஆசைகளை நிறைவேற்றுவேன்னு சபதம் பண்ணியிருந்தார் ராமானுஜர். ஆளவந்தார் ராமானுஜருக்கு பரமாச்சாரியார். அவருக்கு 3 ஆசை. முதல் ஆசை என்னன்னா, வியாசர் அருளிய பிரம்மசூத்திரங்களுக்கு விளக்க உரை எழுத வேண்டும். அதை ராமானுஜர் நிறைவேற்றிட்டார். ஸ்ரீபாஷ்யம்ங்கிற விளக்க உரை எழுதி நிறைவேற்றிட்டார். ஆளவந்தாருடைய 2வது ஆசை, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு ஒரு விளக்க உரை அமைக்க வேண்டும்.
அத திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்பவர் மூலம், பிள்ளான் மூலம் 6000 படி என்ற ஒரு வியாக்கியானத்தை உருவாக்கி அந்த ஆசையை நிறைவேற்றியாச்சு. ஆளவந்தாருக்கு 3வது ஆசை ஒண்ணு இருந்தது. அதாவது வேதவியாசர் பேரிலும் வியாசரோட தந்தை பராசர முனிவர் பேரிலும் 2 குழந்தைகளுக்கு பேரிட்டு அவளை ஆச்சாரியர்களா உருவாக்கணும். இதுதான் ராமானுஜருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததாம். ஏன்னா பிரம்மசூத்திரத்துக்கு கமெண்ட்ரி எழுதிடலாம், திருவாய்மொழிக்கு கமெண்ட்ரி எழுதிடலாம். ஆனா 2 குழந்தைகளுக்கு பராசரர் வியாசர்னு பேர் வச்சு ஆச்சாரியர்களா உருவாக்கணும்னா ராமானுஜருக்கு கொஞ்சம் நெருடல். இதுல என்னப்பா நெருடல்னா, ஆமா நாம பாட்டுக்கு ஒரு குழந்தைக்கு பராசரர் வியாசர்னு பேர் வச்சுட்டு அந்த ரிஷிகள் பேரெல்லாம் கெடுக்கிற மாதிரி அந்த குழந்தை வளர்ந்துருத்துனா எதிர்காலத்துல அந்த குழந்தை எப்படி வளரும் தெரியாது இல்லையா? அதனால ராமானுஜர் ரொம்ப யோசிச்சாராம், பார்த்து பேர் வைக்கணும்னு. ஆனா இப்ப ரங்கநாயகி தாயாருடைய அனுகிரகம் இந்த 2 குழந்தைகள் மீது ராமானுஜருக்கு தெரியவும் முதல் குழந்தைக்கு பராசர பட்டர்னு பேர் வச்சார். 2வது குழந்தைக்கு வேதவியாச பட்டர்னு பேர் வச்சார். பராசரர் வியாசர் பேர் வச்சாச்சு. ஆளவந்தாருடைய அந்த 3வது ஆசையையும் நிறைவேற்றினாரா ராமானுஜர். ஏன்னா ரங்கநாயகி தாயாருடைய கட்டாட்சம் இந்த குழந்தைகளுக்கு இருக்குன்னா இவா நிச்சயமாக வாயும் நன்மக்களாகத்தான் இருப்பார்கள், சாதாரண குழந்தைகளா இருக்க மாட்டான்னு புரிஞ்சுட்டார். அப்போ முதுமை வந்த குரத்தாழ்வானுக்கு ஒரு பிரசாதம் மூலம் குழந்தை பிறந்ததுன்னா வெறும் ரங்கநாதன் இல்ல, ரங்கநாதனுடைய தேவியான ஸ்ரீரங்கநாச்சியார் செய்த அனுகிரகம். தாயார் அனுகிரகத்தாலதான குழந்தை பிறந்தது. அதனால ஸ்ரீரங்கத்திலே இன்றும் எழுந்தருளி இருக்கிறாளே ஸ்ரீரங்க நாச்சியார் ஐஸ்வர்யம் அக்ஷரகதி பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் மகத்தை விதீரிய அஸ்மைன கிஞ்சித் உச்சிதம் கிருதம் இத்தியதாம்பா துவம் லஜ்ஜசே கதைய கோயம் உதார பாவகா என்னும்படியாக உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆசிரயாமகா. ஸ்ரீரங்க நாச்சியார் அவள்தான் சந்தானலட்சுமி. அதனால 6 கரங்கள், 2 கலசங்கள், கத்தி கேடயம், இந்த அபயஹஸ்தம், மடியில குழந்தை பேர் அருளக்கூடியவள். அப்படியே ஸ்ரீரங்க நாச்சியாரை சேவிக்கிறோம். ஸ்ரீரங்க நாச்சியார் என்ன பண்ணிட்டாளாம், பராசர பட்டரை தன் குழந்தையாகவே கருதி ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் சன்னதிக்கு முன்னாடி திருமண தூண்கள்னு இருக்கும். அந்த 2 தூண்களுக்கு மத்தியில தொட்டில போட்டு தாயார் தன் குழந்தையாக தானே ஞானப்பால் ஊட்டி பராசர பட்டரை வளர்த்தாள் என்று பார்க்கிறோம். அப்படி குரத்தாழ்வானுக்கு பிள்ளை பேரு கொடுத்த ஸ்ரீரங்க நாச்சியார் அவள்தான் சந்தானலட்சுமி. மனசார பராசர பட்டரை மடியில் அமர்த்தி இருக்கக்கூடிய ஞானத்தாயான ஸ்ரீரங்க நாச்சியாரை சேவிச்சுக்கிறோம். சந்தானம் நம்முடைய சந்ததியும் நன்றாக வாழணும்னு பிரார்த்திக்கிறோம். அப்படியே 6வது லட்சுமியை நோக்கி செல்கிறோம். 6வது லட்சுமி யாருன்னா வீரலட்சுமி. வீரலட்சுமி என்பவள் மன வலிமையாகிய வீரத்தையும் தருவாள், உடம்புக்கும் நல்ல வலிமை ஆரோக்கியத்தை தரக்கூடியவள். வீரலட்சுமி எப்படி இருப்பா? வில்லூர் சுவாமி ஸ்லோகம். சிம்ஹாசனே சமாசீனா சர்வாயுத சமன்விதா தைரியலக்ஷ்மிஹி உதாராங்கா கரோது விஹிருதிம் ஹிருதி. சிம்மாசனத்தில் வீற்றிருப்பாள். ஏன்னா ஒரு வீரன்னா கம்பீரமா சிம்மாசனத்துல இருக்கணும் இல்லையா? அப்படி சிம்மாசனத்தில் வீற்றிருப்பாள். சர்வாயுத சமன்விதா. இந்த வீரலட்சுமிக்கு பார்த்தா 8 கை, 8 கையில ஆயுதங்கள், சங்கு, சக்கரம், வில், அம்பு, சூலம், ஒரு கையில ஓலச்சுவடியும் இருக்கும். அத்தோடு அபயஹஸ்தம், வரதஹஸ்தம். அப்ப 8 கை, சங்கு சக்கரம், வில்லம்பு, சூலம், ஓலச்சுவடி, அபயஹஸ்தம், வரதஹஸ்தம், இப்படி 8 கைகளோடு சிவந்த ஆடை அணிந்திருப்பாள். ஏன்னா வீரத்தின் நிறமும் சிவப்பு தான். அதனால சிவந்த ஆடை அணிந்து கொண்டு சிம்மாசனத்தின் மீது வீற்றிருக்கிறாள். 8 கை 8 ஆயுதத்தோடு விளக்குகிறாள். தைரிய லட்சுமி என்றும் இவள் தான் அழைக்கப்படுகிறாள். வீரலட்சுமி என்றும் இவள் தான் அழைக்கப்படுகிறாள். அதனால இவள் நமக்கு என்ன கொடுக்கிறான்னா நல்ல வீரத்தையும் உடம்புக்கான ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறா. அப்படியே மனக்கண்ணை திறந்து கொள்ளுங்கள். சிம்மாசனம், 8 கை, திவ்யாயுதங்கள், சிவந்த ஆடை, வீரலட்சுமி நமக்கு வீரத்தையும் ஆரோக்கியத்தையும் தருபவள். இந்த வீரலட்சுமியை நாம எங்க சேவிக்கலாம்னா திருக்குழந்தை கும்பகோணத்திலே சார்கபாணி பெருமாளின் தேவியாக கோமளவல்லி தாயார் எழுந்தருளி இருக்காளே அவள் தான் வீரலட்சுமி. ஏன்னா வீரம் மட்டும் இல்ல, உடல் ஆரோக்கியமும் சேர்ந்து இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவள் யாருன்னா கோமளவல்லி தாயார். அப்படி யாருக்கு கொடுத்தாள் என்று கேட்டால் கும்பகோணத்திலே நடந்த ஒரு சம்பவம். காடந்தேத்தி ஆண்டவன் என்ற மகான், இன்றைக்கும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்திலே முன்பு ஆச்சாரிய பீட்டத்திலே எழுந்தருளி இருந்தவர் காடந்தேத்தி ஆண்டவன். அவருக்கு முதுமை காலம் வந்த போது கண் பார்வை முதுமையினால மங்கிண்டே போச்சான். இன்னைக்கு நம்ம கேட்ராக்ட், லௌகோமா இதெல்லாம் நிறைய சொல்றோம். இந்த சரித்திரம்ங்கிறது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி, ஒரு 1-2 நூற்றாண்டுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. அப்போல்லாம் கேட்ராக்ட், லௌகோமாக்கெல்லாம் பெரிய வைத்தியங்கள்லாம் பெருசா கிடையாது. பார்வை மங்கிண்டே போறது.
அவர் என்ன பண்ணாராம், திருக்குடந்தை கோமளவல்லி தாயார்ட்ட பிரார்த்திக்கிறார். அம்மா, எனக்கு பார்வை மங்கிட்டே போறது, எனக்கு ஏதோ கண்ணால ஏதோ உலகியல் விஷயங்களை பாக்குறதுக்காக நான் பார்வை கேட்கிறேன்னு நினைக்காத, உன் திருமேனிய சேவிக்கணும், தாயார சேவிக்கணும், ஆறாவுமுதமான பெருமாளை சேவிக்கணும், நிறைய கிரந்தங்கள் படிக்கணும், சேவிக்கணும், நிறைய பூர்வாச்சாரியர்கள் வழங்கிய நூல்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் கத்துக்கணும், ஞானத்தை வளர்க்கணும். அதுக்கு கண் பார்வை வேண்டாமா? அதனால நீதான் கண் பார்வை அருள வேண்டும்னு கோமளவல்லி தாயாரை குறித்து கோமளா தண்டகம்ங்கிற அற்புதமான ஸ்துதி. ஜெயதுக்தாப்தி தனையே, ஜெயசார்க தரப்பிரியே, ஜெய காருண்ய சுரபே, ஜெய லாவண்ய வாரிதேன்னு ஆரம்பிச்சு 4 பாதம் பாடினார். அதுல இப்போ 3 பாதங்கள் கிடைக்கின்றன. அதுல முதல் பாதம் மட்டும் சொல்றேன் பாருங்க. கோமளவல்லி தாயார் அட்ரஸ் பண்றார். காடந்தேத்தி ஆண்டவன், கோமளா தண்டகம்னு பேரு. ஜெய 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 திவ்ய திந்தி வரச்சாய கூலங் கஷஸ்யந்தி காளிந்தி காமந்த மந்தானி லோதஞ்சி வீச்சி சமீச்சீன வேணி பவத்கேஷ பாஷா திதி பூத பாத்தோதரே பீதவாசோதரே பிம்பசோணாதரே ஜிரும்பமாணாமிருதா பீஷு பிம்பாயுதேனாஷு சம்பிராப்த சௌந்தர்ய வக்திராரவிந்தே நரஸ்பந்த பக்ஷ்ம துவைபக்ஷ சம்லக்ஷ்ய சக்ஷுர்மிலிந்தே சுதா சுத்ரிகுப்தி சலோத்யன் மரந்தே கிரிம் தேகி தேவீடித்தும் துவாபிவந்தே ரதஸ்பர்தி குந்தே அனுரஜ்யன் முகுந்தே சரத் பர்வச்சந்திர க்ஷரச்சந்திரிகா கர்வ கர்வைக சங்கர்ஷ ஸ்பாரரோச்சி ஸ்புரன் மந்தஹாசே லசச்சந்திரஹாசே தனியோனத ப்ரூயுகியோபமானீய தாமோதமானேஷு சஞ்சஞ்சராசே தயாசாரசாரோல்லசத்ருக்விலாசே ததோ பக்தி பாஜாம் கிருதாங்கோ நிவாசே மணிமண்டல ப்ரோல்லச குண்டலே தஜ்ஜிதோதக்ர பானுமன்மண்டலே கம்புதுஷ்பிராப கண்டாபயாலங்கிருதே கம்சஜித் சத்கிருதே கஞ்சகர்ப்பஸ்திதே கும்பிகும்ப பிரதித்வந்த்வி வக்ஷோருஹே பாகுதம்போல்ல சத்கல்ப கானோகஹே சாதகும்பத்யுதே சாதுகும்பஸ்துதே ஹே சரஸ்வத் சுதே யோகி ஹிருதுர்கிரகாகார மத்தியே மகாபோகி மத்தியே ஷயாதீஷ வக்ஷஸ்தலாவாசீலே அகிலாசாஸ்ய லீலே கலா புஷ்கலே மஞ்சு சிஞ்சான மஞ்சீர சஞ்சத்பதே கிஞ்ச கஞ்சத்பதே சர்வ சம்பத் பிரதே. இது முதல் சரணம். இது போல இன்னும் 3, அதுல 2 தான் நம்ம கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி துதி செய்தார். கோமளவல்லி தாயார் என்னும் வீரலட்சுமி அருளாலே கண் பார்வை என்னும் ஆரோக்கியத்தை பெற்றார். அதனால இப்படி வீரத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல உடல் வலிமை பகவான அனுபவிக்க ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கு ஏற்ற உடல் வலிமையும் வீரத்தையும் மன வலிமையும் தருபவள் வீரலட்சுமி. அப்படியே திருக்குடந்தையில சகல புவன மாதா சாகராதீஷ ஜாத்தா பிரணமதவன காமா ஆஸ்கர க்ஷேத்திரதாமா சகலித பயமூலா சாங்க தன்வானுகூலா பிரவிமல முகபிம்பா பாத்துமாம் கோமளாம்பான்னு அந்த கோமளவல்லி தாயாரை நன்றாக உள்ளத்திலே வைத்து தியானித்துக் கொள்கிறோம். சுதாநிதி சமுத்திதே சுமசமூக சம்மண்டிதே சுதாகர சகோதிதே சுமசரஸ்ய மாதாரமே சுதாபித சகஸ்திதே சுதனு சங்க ரத்னாயுதே சுராசுர நமஸ்கிருதே சுகபதம் புருஷ்வானதம்னு வீரலட்சுமியான கோமளவல்லி தாயார் உள்ளத்தில் வைத்து போற்றுகிறோம். சிவந்த ஆடை, 8 கரங்கள், திவ்யாயுதங்கள், சிம்மாசனத்துல கம்பீரமாக வீற்றிருக்கிறாள். வீரமும் ஆரோக்கியமும் அவள் மூலம் பெற்றுக்கொண்டு அப்படியே 7வது நாச்சியாரை நோக்கி செல்கிறோம். 7வது தாயார் தான் விஜயலட்சுமி. ரொம்ப பிரசித்தமான தாயார். விஜயம், வெற்றியை அருளக்கூடியவள். விஜயலட்சுமி எப்படி இருப்பார்னா கிட்டத்தட்ட வீரலட்சுமி மாதிரி தான், ஒரு சில வேறுபாடு மட்டும் உண்டு. அதை வில்லூர் சுவாமி காட்டுகிறார். சிம்ஹாசன சமாசீனா சிந்தூர பரிமண்டிதா விஜயாதிபதா லக்ஷ்மிஹி விஜயம் விதனோதுனஹா. இவளும் சிம்ஹாசன சமாசீனா, சிம்மாசனத்தில் வீற்றிருப்பாள். ஏன்னா வெற்றி சிம்மாசனம், வெற்றி வாகை சூடியவள் அடையாளம் விஜயலட்சுமி சிம்மாசனத்துல இருக்கா. சிந்தூர பரிமண்டிதா, சிவந்த ஆடை அணிந்திருக்கிறாள். ஏன்னா இங்க சிவப்புங்கிறது ஒரு வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்து விஜயாதிபதா லக்ஷ்மிஹி விஜயம் விதனோதுனஹா, இவள் தான் நமக்கு விஜயத்தை தரக்கூடியவள். இந்த தாயாருக்கு 8 கரம் தான். 8 கையில சங்கு சக்கரம், வாள் கேடயம், தாமரை பூ, பாசக்கயிறு, அபயஹஸ்தம், வரதஹஸ்தம்னு இந்த 8 கை இருக்கு. அப்ப கையில ஏந்தி இருக்கும் பொருள்ல மட்டும் வித்தியாசம். மேல சங்கு சக்கரம், அதுக்கப்புறம் கத்தி, கேடயம், தாமரை, பாசக்கயிறு, அபயஹஸ்தம், வரதஹஸ்தம் என்று இருப்பவள் விஜயலட்சுமி. இவள் தான் வெற்றியை தரக்கூடிய தாயார். சரி, இந்த விஜயம் வெற்றி தரும் தாயார நாம எங்க சேவிக்கலாம்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார், அலர்மேல் மங்கை தாயார். அவள் தான் விஜயலட்சுமி, வெற்றியை தருபவள். யாருக்கு வெற்றினா நமக்கு மட்டும் இல்ல, பெருமாளுக்கே வெற்றி தருபவள் அந்த அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயாராம். இத சுவாமி தேசிகன் தயாசதகம் என்ற துதியில அற்புதமா பாடுறார். தாயாரையே தயாதேவி என்று பெருமாளுடைய கருணையின் வடிவமாக வர்ணித்து
தயா சதகம் என்ற ஒரு ஸ்துதி சுவாமி தேசிகன் அருளி இருக்கிறார். இந்த தயா சதகத்துல சாதிக்கிறார், கருணே துரிதேஷு மாமகேஷு பிரதிகாராந்தர துர்ஜயேஷு கிண்ணஹா கவச்சாயிதயா துவயைவ சார்கி விஜயஸ்தானம் உபாஸ்ருதோ விஷாத்ரிம். திருவேங்கடமுடையான் திருப்பதி பெருமாள் இருக்காரே, நம்ம பாபங்களை எல்லாம் போக்கணும்னு நினைக்கிறாராம். நம் பாபங்களை போக்க என்ன பண்ணலாம்னு பார்த்தாராம். நேரா தன்னுடைய ஷார்ங்க வில்ல கையில எடுத்துட்டாராம். அதுல அம்ப பூட்டினாராம். அம்ப பூட்டி நம் பாபங்கள் மீது எய்கிறாராம் திருவேங்கடமுடையான். அம்ப போட்டு நம்ம பாபங்களை எதிர்த்து பெருமாளே போரிட்டாலும் பெருமாளாலேயே அழிக்க முடியலையா? ஏன்பா அவருக்கு சக்தி குறைச்சலான்னா? அவர் எல்லா சக்தியோடையும் தான் இருக்கார். ஆனா அவராலேயே அழிக்க முடியாத அளவுக்கு நாம அவ்வளவு கொத்து கொத்தா லாரி லாரியா லோடு லோடா பாபம் பண்ணிருக்கோம். அதனால பெருமாளே அம்பு போட்டாலும் பாபங்கள்லாம் இன்னும் தீர மாட்டேங்கிறது. அப்போ அலர்மேல் மங்கை தாயார் இருக்காளே, அவ என்ன பண்றாளாம், கருணே துரிதேஷு மாமகேஷு பிரதிகாராந்தர துர்ஜயேஷு கிண்ணஹா கவச்சாயிதயா துவயைவ சார்கி. இந்த விஜயலட்சுமியாக அலர்மேல் மங்கை தாயார் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு கவச்சமாக போய் உட்கார்ந்துக்கிறாளாம். கவச்சம்ங்கிறது எங்க அணிவா? அந்த ஷீல்டு திருமார்புல அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு பெருமாளுடைய திருமார்புல ஒரு கவச்சமாக போய் தாயார் உட்கார்ந்துக்கிறாளாம். நம்ம பாப்பங்கள்லாம் பெருமாளை போய் தாக்குறது இல்லையா? பாப்பத்தை எதிர்த்துதானே சண்டை போடுறார். அப்போ பெருமாளுக்கு கவச்சமாக திருமார்பிலே அலர்மேல் மங்கை தாயார் விஜயலட்சுமியாக உட்கார்றா. அது மட்டும் இல்ல, பெருமாள் நம்ம மேல அம்பு போடுறாரு இல்லையா, அது நம்மை தாக்காமல் நம் பாப்பங்களை மட்டும் அழிக்கணும், நம்மள அழிச்சிடக்கூடாது. நமக்கும் கவச்சமாக விஜயலட்சுமி உட்கார்ந்து நம் பாபங்களை பெருமாள் வெற்றி கொள்ளும்படியாக, விஜயம் வெற்றி பெறும்படியாக பண்ணி, அதுக்கப்புறம் திருவேங்கடமுடையான் திருவடியில அந்த அலர்மேல் மங்கை தாயார் தான் நம்மளை சேர்த்து வைக்கிறா. இப்படி இது தேசிகனுடைய ஸ்லோகம். அதனால பெருமாளுக்கு கவச்சமாய் இருந்து நம் பாபங்களை பெருமாள் வெல்லும்படியாக செய்து, இந்த ஜீவாத்மாவையும் வென்றெடுக்கும்படி செய்து நம்மை பெருமாள் திருவடியில சேர்த்து, பெருமாளுக்கும் வெற்றி நமக்கும் வெற்றி. எதுப்பா வெற்றினா, நாமும் பெருமாளும் சேர்ந்துட்டோம்னா அது பெருமாளுக்கும் வெற்றி, நமக்கும் வெற்றி, தாயாருக்கும் வெற்றி. இதை சாத்தியமாக்குறவ யாருன்னா அலர்மேல் மங்கை தாயார். அதனாலதான் அந்த வெற்றி விஜயத்தை தரக்கூடிய விஜயலட்சுமின்னு போற்றுகிறோம். கருணே துரிதேஷு மாமகேஷு பிரதிகாராந்தர துர்ஜயேஷு கிண்ணஹா கவச்சாயிதயா துவயைவ சார்கி விஜயஸ்தானம் உபாஸ்ரிதோ விஷாத்ரிம். பெருமாள் விஜயம் வெற்றி பெற்றாருங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, வெற்றி பெற்றா மலைக்கு மேல போய் கம்பீரமா உட்காருவாராம். சொல்றா இல்லையா, இமய வரம்பினில் மீன் கொடியேற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனேன்னு திருவேங்கட மலை மேல விஜய கொடியை ஏற்றி நான் பார் எல்லா ஜீவாத்மாக்களையும் வென்றெடுத்துட்டேன்னு பெருமாள் சொல்றாராம். அந்த வெற்றிக்கு காரணம் விஜயலட்சுமி ஆகிய அலர்மேல் மங்கை தாயார். பெருமாளுக்கும் கவச்சமானாள், நமக்கும் கவச்சமானாள், வெற்றியை பெற்றுக் கொடுத்தாள். அதனால அப்படியே 8 கை சிம்மாசனம், பெருமாள் திருமார்பையே சிம்மாசனமாக்கி அலர்மேல் மங்கையாக அமர்ந்து 8 கை 8 ஆயுதத்தோடு வெற்றிருந்து நமக்கு வெற்றியை பெற்று தருகிறாளே, பெருமாளுக்கே வெற்றி தருகிறாளே விஜயலட்சுமி அலர்மேல் மங்கை தாயார். வெற்றி வேண்டும்னு அவர் திருவடிகளை வணங்கினோம்னா இப்போ நிறைவான லட்சுமி 9 மணி ஆயிடுத்து. பைனல் லட்சுமி, 8வது லட்சுமி வித்யாலட்சுமியை அடிபணிகிறோம். வித்யானாலே கல்வி ஞானம். கல்வினா லௌகிக கல்வி மட்டும் இல்ல, ஆன்மீக ஞானம், வேத ஞானம், ஜீவாத்மா பரமாத்மா குறித்த அந்த ஞானம், அந்த உயர்ந்த ஞானத்தை தரக்கூடியவள் யாருன்னா வித்யாலட்சுமி. இந்த வித்யாலட்சுமி எப்படி இருப்பாள்? வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார். வித்யாலட்சுமீர் விபாத்வக்ரே வீத பிருஷ்டாசனஸ்திதா வித்வத் குல சிரோலால்யா விபூஷித விபூஷணா. இந்த வித்யாலட்சுமி என்பவள் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாள். ஏன்னா ஞானம்ங்கிறது பியூர் ஒயிட்டா இருக்கணும், அதுதான் சிறந்த ஞானம். அதுல கலப்படமே இருக்கக்கூடாது. அதனால சுத்த ஞானம் என்பதற்கு அடையாளமாக ஸ்படிக நிறத்தில் உள்ள வெண் தாமரையில் வீற்றிருப்பாள். ஆடையும் வெள்ளை நிற ஆடை. ஆனா அதுல பார்டர் உண்டு. பார்டர் இல்லாத, ஜரிகை இல்லாதது இல்ல, ஜரிகையோடு கூடிய வெள்ளை நிற ஆடை என்பது இந்த தாயார் அணிந்திருப்பாள். மேலும் 4 திருக்கரங்கள், மேல் 2 திருக்கரங்களிலே தாமரை, வலது கீழ் திருக்கரம் அபய முத்திரை அஞ்சேல், இடது கீழ் திருக்கரம் வரத முத்திரை வரங்கள் தருபவள். இப்படி 4 கைகளோடு வெள்ளை நிற ஆடை, ஜரிகையோடு கூடிய பார்டர் வச்ச வெள்ளை நிற ஆடையும் அத்தோடு வெண் தாமரையிலே வீற்றிருப்பவளாக உயர்ந்த ஞானத்தை தரக்கூடியவள் இந்த வித்யாலட்சுமி. ஏன்னா வித்யை என்பது உபனிஷத்துல சொல்லப்பட்ட பிரம்ம வித்யைகளை குறிக்கும். அந்த உபனிஷத்துல சொல்லப்பட்ட அந்த பிரம்ம வித்யைகளை நாம சிந்தித்துக் கொண்டே இருந்தோம் என்றால், அதுல சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு வித்தியை சூஸ் பண்ணி அதில் சொல்லப்பட்ட குணங்களோடு ஒருத்தன் பகவான தியானம் பண்ணா அவன் மோட்சம் போலான்னு சொல்லியிருக்கு. அவ்வளவு தூரம் சாத்தியம் இல்லாதவா அந்த 32 பிரம்ம வித்யிலேயே நியாச வித்யை, சரணாகதின்னு ஒரு வித்யை இருக்கு. அதன்படி சரணாகதி பண்ணோம்னா, கருணையே வடிவெடுத்தவன் பகவான்,
அவன் திருவடிதான் கத்தின்னு சரணாகதி பண்றோம். சரணாகதி பண்ணாலும் மோட்சம் போலாம். இந்த வித்தியைகளை எல்லாம் நமக்கு உணர்த்துபவள் யாருன்னா வித்யாலட்சுமி என்னும் மகாலட்சுமி. சரி, இந்த வித்யாலட்சுமியை நாம எங்க சேவிக்கலாம்னா மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவில் இருக்கிறது அல்லவா, அந்த மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவில்ல ராஜகோபாலனுக்கு பக்கத்துல செங்கமலவல்லி தாயார்னு ஒரு தாயார் எழுந்துருளி இருக்கா பாருங்க. அந்த செங்கமலவல்லி தாயார் தான் வித்யாலட்சுமி. ஏன்னா உபனிஷத்துல நிறைய பிரம்ம வித்தியைகள்னு சொல்லியிருக்கு. அதாவது 32 விதமான தியான முறைகள். அந்த 32 தியான முறைகள்ல ஏதோ ஒன்ன சூஸ் பண்ணி அதில் சொல்லப்பட்ட குணங்களோடு பெருமாளை தியானிச்சா மோட்சம் போலாம். இப்போ ஒரு பூம வித்யானா பெருமாள் ரொம்ப பெரியவர்னு தியானம் பண்ணணும். தகர வித்யானா நம் இதயத்துக்குள்ளே பகவான் கோவில் கொண்டிருக்கிறார்னு தியானம் பண்ணணும். மது வித்யானா பெருமாளையே தேன் போல தியானம் பண்ணணும். இப்படி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஸ்ரீ வித்யைகள்பா. இந்த ஸ்ரீ வித்யா உபாசனன்னு இருக்கு, அது வேற. நாம சொல்றது உபனிஷத் பிரம்ம வித்தியைகள் ஆகிய ஸ்ரீ வித்தியைகள். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் மன்னார்குடியில செங்கமலவல்லி தாயார் என்ன பண்ணா, கோபிலர் கோப்ரளையர்னு 2 முனிவர்கள் தவம் புரிந்தார்கள். அவளுக்கு பெருமாள் ராஜகோபாலனா காட்சி தரார். பக்கத்துல செங்கமலவல்லி தாயார் சொன்னாலாம், இந்த உபநிஷத்துல 32 பிரம்ம வித்தியைன்னு கஷ்டமா சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் 32 கிருஷ்ண லீலைகளாக பண்ணி காட்டுங்கோன்னா. அதனால இன்னைக்கும் மன்னார்குடியில நீங்க மன்னார்குடி ராஜகோபாலன பிரதட்சணம் வரும்போது அந்த உள் பிராகாரத்துல சேவிக்கலாம். 32 படங்கள் வரைந்து வைத்திருப்பார்கள். அந்த படங்களை சேவிச்சல்னா ஒவ்வொரு படத்திலும் பார்த்தால் ஒரு கிருஷ்ணலீலை இருக்கும். இப்போ ஒரு பூத்தனா மோட்சம், வாய்க்குள்ள உலகத்தை எல்லாம் காட்டின லீலை, இது போல ஒவ்வொரு லீலை. அப்புறம் கோபிகைகளோடு மன்னார்குடி ஹரித்ரா நதியில நீராடினார்னு அந்த ஒவ்வொரு லீலைக்குள்ளேயும் பார்த்தா ஒரு பிரம்ம வித்தியை இருக்கு. உபனிஷத்துல உள்ள ஒரு பிரம்ம வித்தியை. இதை ஆராய்ச்சி பண்ணி அடியனே ஒரு உபன்யாசமா ஸ்ரீ வித்தியைகளும் ஸ்ரீ ராஜகோபாலனும்னு நம்ம யூடியூப் சேனல் டாக்டர் வெங்கடேஷ் உபன்யாசம்ஸ்னு அடியனுடைய சேனல், அதுலயே நீங்க பார்க்கலாம். இதை பத்தி விரிவாவே அடியன் உபன்யாசம் பண்ணியிருக்கேன். மன்னார்குடி ராஜகோபாலன் வைபவம் என்ற தலைப்பு, ஸ்ரீ வித்தியைகளும் ராஜகோபாலம், இது போன்ற தலைப்புகள்ல பேசியிருக்கேன். அப்ப என்ன பண்ணிட்டா தாயார், உனக்கு வித்தியை என்று சொல்லி உபனிஷத்துன்னு சொன்னா வேதம் சம்ஸ்கிருதம் புரியலன்றோம். அதனால பெருமாள் மூலம் கிருஷ்ண லீலைனா எல்லாரும் கேட்போம் இல்லையா, அந்த 32 பிரம்ம வித்தியைகளை கிருஷ்ண லீலைகளாக பெருமாள் பண்ணும்படி செய்தவள் அந்த செங்கமலவல்லி தாயார், மன்னார்குடி தாயார். அதனால மன்னார்குடியில ஒரு தடவை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துட்டாலே 32 பிரம்ம வித்தியை நமக்கே புரிஞ்சுடுறது. அப்போ ராஜகோபாலனை லீலைகள் பண்ண வச்சு லீலை மூலமாக வித்தியே உணர்த்தினாள் இல்லையா. அதனாலதான் இன்னைக்கும் மன்னார்குடி ராஜகோபாலனுக்கு வெறும் ராஜகோபாலன்னு பேர் இல்ல, ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன்னு பேரு. அந்த ஸ்ரீவித்யாங்கிறது வேற ஏதோ ஸ்ரீவித்யா உபாசனை கிடையாது. இந்த 32 பிரம்ம வித்தியைகளை 32 லீலைகளாக அவன் பண்ணி காமிச்சுட்டான். ஸ்ரீ வித்யின்னு உபனிஷத் வித்தியைக்கு பேரு. செங்கமலவல்லி தாயாருங்கிற ஸ்ரீ சொன்னா, அதனால ஸ்ரீ வித்யையே லீலையா பட்டார். அதனால ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன். அப்போ அவனுக்கு தேவியா இருக்க தாயார் யாரு? ஸ்ரீ வித்யா செங்கமலவல்லி தாயார், அவள் தான் வித்யாலட்சுமி. அதனால நமக்கு புரியாத உபனிஷத் வித்தியைகளை கூட பெருமாளுடைய லீலைகள் மூலம் உணர்த்தி, ஒண்ணு மற்ற பிரம்ம வித்தியைகளை கொண்டு பக்தி யோகம் தியானத்துல ஈடுபடலாம், அல்லது ஞாச வித்தியைங்கிற பிரம்ம வித்தியை சரணாகதி பண்ணலாம். பண்ணினா நாமும் மோட்சம் போலான்னு வழிகாட்டி கொடுக்கக்கூடிய ஞானப்பால் ஊட்டக்கூடியவள் தான் வித்யாலட்சுமி, மன்னார்குடி செங்கமலவல்லி தாயார். அப்போ வெள்ளை நிற ஆடை பார்டரோடு கூடியது, வெள்ளை தாமரை, 4 கை, ஞானப்பால் ஊட்டுகிறாள், வித்தியையே உணர்த்துகிறாள். ஸ்ரீவித்யா ராஜகோபாலனுக்கு தேவியா இருக்கா, ஸ்ரீவித்யா செங்கமலவல்லி தாயாராக மன்னார்குடியில் விளங்குகிறாள். அந்த தாயாரையும் சேவிச்சுட்டா அப்ப 8 தாயாராச்சா. ஒப்புலியப்பன் கோவில் பூமி தேவியை நாம் ஆதிலட்சுமியாகவும், காஞ்சி பெருந்தேவியை தனலட்சுமியாகவும், ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாரை தானியலட்சுமியாகவும், திருச்சேரை சாரநாயகி தாயாரை கஜலட்சுமியாகவும், ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி தாயாரை சந்தான லட்சுமியாகவும், திருக்குடந்தை கோமளவல்லி தாயாரை வீரலட்சுமியாகவும், திருச்சானூர் அலர்மேல் மங்கை தாயாரை விஜயலட்சுமியாகவும், அதுக்கப்புறம் மன்னார்குடி செங்கமலவல்லி தாயாரை வித்யாலட்சுமியாகவும் தியானிச்சா இது புரட்டாசி மாசம். அப்படியே திருவேங்கடமுடையான் வந்தார். அப்பா உபன்யாசம் பூர்த்தி பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன சேவின்னார் திருவேங்கடமுடையான். என்னப்பான்னு கேட்டோம். திருவேங்கடமுடையான் திருமேனியில ஒரு 8 லட்சுமி இருக்கா. ஆனா இந்த அஷ்டலட்சுமி திருநாமம் இது போல வராது, கொஞ்சம் அந்த பெயர்கள் மாறுபடும். ஆனா திருவேங்கடமுடையான் திருமேனியிலே 8 லட்சுமிகள் விளங்குகிறார்கள். அப்படியே ஒரு முறை உங்க மனத்திரையில திருவேங்கடமுடையான நிறுத்திக்கோங்க. 8 லட்சுமியும் தியானம் பண்ணி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிடுவோமா? வக்திராப்ஜே பாக்யலட்சுமிஹி, திருவேங்கடமுடையான் முகத்தை நன்னா சேவிச்சா பாக்யலட்சுமி உட்காண்ட காலம். கரதல கமலே சர்வதா தானலட்சுமிஹி, அந்த திருவேங்கடமுடையானுடைய வலது கரம் இருக்கு பாருங்க, அதுல தானலட்சுமி உட்காந்துருக்கா. அதனாலதான் நிறைய தானம் பண்றாராம். தோர்தண்டே வீரலட்சுமிஹி,
அந்த பெருமாளுடைய தோள்களிலே பார்த்தால் வீரலட்சுமி அமர்ந்திருக்கிறாள். ஹிருதய சரசிஜே பூத காருண்ய லட்சுமி, அந்த பெருமாளுடைய உள்ளத்துக்குள்ளே பார்த்தால் காருண்ய லட்சுமி, கருணையே வடிவெடுத்த கருணை திரு கருணை லட்சுமி அமர்ந்திருக்கிறாள். சர்வாங்கே சௌமிய லட்சுமி, அவருடைய திருமேனி ஓரோரு அங்கத்திலும் பார்த்தா சௌமிய லட்சுமி, அழகு லட்சுமியான சௌமிய லட்சுமி திருமேனியின் ஓரோரு அங்கத்திலையும் உட்காந்துருக்கா. நிகில குணகடாடம்பரே கீர்த்தி லட்சுமி, அந்த பெருமாள் குணங்கள்ல பார்த்தா கீர்த்தி லட்சுமி என்ற புகழின் வடிவமான லட்சுமி அவர் குணங்கள்ல இருக்கா. ஜிஹ்வாகரே சத்தியலட்சுமி, அவர் நாக்குல பார்த்தா சத்தியலட்சுமி இருக்கா. அதனாலதான் பெருமாள் சொன்னா சத்தியமாறது. மைது விஜயதாத் மோக்ஷ சாம்ராஜ்ய லட்சுமி, எப்போதும் மோக்ஷ சாம்ராஜ்ய லட்சுமிங்கிறவோ பெருமாள் கூடவே இருக்கா. அதனாலதான் திருவேங்கடமுடையான் மோட்சம் கொடுக்கிறார். அப்போ முகத்துல பாக்யலட்சுமி, கையில தானலட்சுமி, தோல்ல வீரலட்சுமி, இதயத்துல காருண்ய லட்சுமி, ஓரோர் அங்கத்திலும் சௌமிய லட்சுமி, குணத்திலே கீர்த்தி லட்சுமி, நாக்கிலே சத்தியலட்சுமி, எப்போதும் மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமி. வக்திராப்ஜே பாக்யலட்சுமி, கரதல கமலே சர்வதா தானலட்சுமி, தோர்தண்டே வீரலட்சுமி, ஹிருதய சரசிஜே பூத காருண்ய லட்சுமி, சர்வாங்கே சௌமிய லட்சுமி, நிகில குணகணாடம்பரே கீர்த்தி லட்சுமி, ஜிஹ்வாக்ரே சத்தியலட்சுமி, மைது விஜயதாத் மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமி என்று வணங்கி இத்தோடு அஷ்டலட்சுமி வைபவ உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வார்த்தைகளே கிடையாது. நன்றி.